ஒரு வண்டி மாறி போய் அந்த ஸ்டேஷன்ல போய் ஆன்மான்ற ஸ்டேஷன்ல அறிவு ஸ்டேஷன்ல போய் நிக்கிறது கிடையாது. அறிவுல இந்த அறியாமையும் இருக்கு, சுட்டறிவு சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. புரியுதா? சுட்டறிவுன்னா என்ன? அதான் புலன்கள் மூலமாகவும் மனம் மூலமாகவும் சேகரித்த அறிவு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே கூடவே இன்னைக்கு என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு தெரியாம இருக்கும். கரெக்டா? இன்னைக்கு இதுதான் ட்ரெயின் டைமிங் நினைச்சேன். ஜூலை 1 அன்னைக்கு ட்ரெயின் டைமிங்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. ஏப்ரல்ல நான் வந்துட்டு போயிருக்கேன். இத்தனை மணி கிளம்புது, பிருந்தாவன் கிளம்புதுன்னு நினைச்சிட்டு நான் 7 காலுக்கு போயிட்டு இருந்தேன்னா 6 காலுக்கு மாத்தி வச்சிருப்பான் ஜூலை 1 இருந்து. சோ அது எல்லாமே சுட்டறிவு, எல்லாமே அரகுற அறிவு, எங்கேயுமே சார முடியாது. அதனாலதான் இந்த ஃபீல்டே கிடையாதா சாமி. தூக்கத்துல எதுவுமே சப்போர்ட் இல்லாம ஏதோ ஒரு தூய அறிவு இந்த மனம் இன்ஃபர்மேஷன்ஸ் புதைந்த இத்தனை போல்டர்ஸ் வச்சுட்டு இருக்கிற, இவ்வளவு வித்தியாசங்களை வச்சுட்டு இருக்கிற, இவ்வளவு அனந்தக்கூடிய உணர்ச்சிகளை வச்சுட்டு இருக்கிற, இதையே தேவையில்லைன்னு சுகசூதமா இருந்துதான் என்னுடைய உண்மையான நேச்சர், இயல்பு அப்படின்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. அதனால நான் இது எதையுமே சார மாட்டேன். இவ்வளவுதான், ஸ்ட்ரெயிட், சிம்பிள். என்ன பண்ணணும், எப்படி வாழணும்னு பாத்தீங்கன்னா, என்ன வேணா மறுப்போம். ஏன்னா நான் யோசிச்சுட்டேன், பைத்தியம் மாதிரி முன்னாடி இதெல்லாம் சங்காத்தம் வச்சுட்டேன், அந்த போல்டெல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா இருக்கட்டும், இல்லாம போகட்டும். இதை நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். இது பேர் உதாசீன பாவம் அப்படின்றாங்க. புரியுதா? ஆன்மீகத்துக்கு முதல்ல வேண்டியது இதுதான். உதாசீன பாவம்னா என்னன்னா, இந்த விளையாட்டுல பாத்தீங்கன்னா ஓரளவுக்குதான் ரூல்ஸ் இருக்கும். பால பேட்ஸ்மேனுடைய பவர்ல அவன் எவ்வளவு ஆல்டிடியூட் பண்ணா தூக்கலாம். கரெக்டா? எவ்வளவு ஃபீட் ஹைட் போச்சுன்னா 30 மீட்டர் போச்சு, 20 மீட்டர் போச்சு, 40 மீட்டர் போச்சு அப்படின்வாங்க. சில பேர் கிராஸ் ஆக அப்படி அடிப்பான் பவுண்டரி, இதுக்கு பவுண்டரி தாண்டி பெவிலியனுக்கு. புரியுதா? அது மாதிரி அந்த விளையாட்டுல ஒண்ணுமே எந்த இதுவும் கிடையாது. விளையாட்டுன்றது அபண்டன்ஸ், ஓப்பன்னஸ். நம்மளை இழக்கணும். நம்ம திறமை திறமையாவே நான் கரைஞ்சிடும். கரெக்டா? எனக்கு உலகத்துல வேற எதுவுமே தெரியக்கூடாது. பால் மொத்தமா தெரியும். பால் வர வேகம், அது ஃபுல் டாஸா டூப்ளியா அப்படின்னு அது மொத்தம் அது கூட கணிக்க மாட்டேன். நான் ஸ்பான்டேனியஸா ரியாக்ட் பண்ணுவேன். ஸ்பான்டேனியஸா என் பேட் கரெக்டா அந்த ஃபோர்ஸ திருப்பி அடிக்கும். இதுல ஆக்சுவலா என்ன நடக்குது? ஆளே இல்ல. எந்த கணிப்பும் கிடையாது, மைண்டே கிடையாது. கணிப்பு எல்லாம் மெஷர்மெண்ட், எல்லாம் மைண்ட், மெஷர்மெண்ட் எல்லாம் மோட்டிவ், அளத்தல் எல்லாம் மோட்டிவ், அளத்தல் எல்லாம் விகாரம் பிடிச்ச விஷயம், அளத்தல் எல்லாம் குணக்கேடு, சீரழியறதுக்கு உண்டான வேலை. நம்மளையும் அளக்கக்கூடாது, எதையும் அளக்கக்கூடாது. ஏன்னா அளவு எதுவுமே அற்று சுகஸ்வரூபமா ஒரு யதார்த்த நிலை. மனம் தானே அனைத்தும் வருது. அதை எப்படி ட்ரீட் பண்ணணும்? பிளேஃபுல்லா. கோவம் வந்தா கூட கோவம் இது வழக்கமா எனக்கு கோவம் வர வார்த்தை அவர் சொல்லிட்டாரு அப்படின்றது கோவம் வரதுக்கு முன்னாடியே தெரியணும். பிளேஃபுல்லா தெரியணும். புரியுதா? விளையாட்டா தெரியணும். இப்ப சொன்னா கோவத்துக்கு அப்பா கிட்ட போய் இதை சொல்ல, விளையாட்டு பண்ணுவாங்களா இல்லையா வீட்டுல, இதை சொல்லு, புரியுதா? இதை சொல்லு, ஒரே குதிப்பார், எனக்கு என்ன வேணா கிடைக்கும், எதான வாங்கணும்னா இதை போய் சொல்லு. இப்படி எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்படின்னு பிக்ஸட் ஃபைல்ஸ் ரியாக்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்படிதான் இருக்கும். யாரும் வேணும்னு உத்தரவு பண்ணல, நீங்களா கன்க்ளூஷன் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களா உங்களை பத்திய கன்க்ளூஷன், அவங்கள பத்திய கன்க்ளூஷன், உங்களை பத்திய கன்க்ளூஷன், உங்களை பத்திய கன்க்ளூஷன், எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சு அதை மெமரியில அடிக்கடி கொண்டு ட்ரைவர் விட்டுக்கிட்டே இருக்கீங்க. கம்பல்ஷன்ஸ்க்கெல்லாம் நீங்க ஆட்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. யார் பண்றது சொல்லுங்க? உங்களை யார் அப்படி அந்த வார்த்தையை எடுத்து சொன்னது? ஏன் அலோவ் பண்ணீங்க? முதல் நாள் புத்தர் புகழ்ச்சியை உள்ள அளவே பண்ணல.
ஏன்னா அவனே அவனை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இது வழக்கமா எல்லாமே எழுதி வச்சு போட்டுக்கோம். ஃப்ரீயா இருந்ததுன்னு எதை வேணா சாப்பிடுவது. பூஜை வந்து உணவு விடாது, எடுத்து ஃபுல்லா பூசிக்கும் சந்தனம் மாதிரி அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டாரு. தூக்கி போட்டு தண்ணியே அங்க வச்சிட்டாரு. ஒரு யாகத்துல நெருப்புல ஆகுதி பண்ண மாதிரி வச்சுட்டு அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த மூமெண்டினுடைய வெறும் அறிவை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அறிவு விழிச்ச உணர்வை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஒரு கன்க்ளூஷன் கிடையாது, ஒரு ஒப்பீனியன் கிடையாது, ஒரு டெசிஷன் கிடையாது, ஒரு மாற்றியமைத்தல் கிடையாது, விரும்புதல் கிடையாது, விளக்குதல் கிடையாது, எதுவுமே கிடையாது. தன்னை பத்தி கிடையாது, உலகத்தை கிடையாது. ஏன்னா இங்க வந்து எல்லாத்துக்கும் இங்க பாக்குறதெல்லாம் போய் ஆகாசத்திலிருந்து என் உடம்பு வரைக்கும், என் உடம்புல ஓடிட்டு இருக்கிற ரத்தம் திசுக்கள்ல இருந்து எல்லாம் போய். பொய்னா என்ன? அந்த கணத்துக்கு அதுகள் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு, எனர்ஜியை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு, அந்த எனர்ஜி எல்லாம் பியூர், சோர்ஸ் எல்லாம் பியூர், அது வெளிப்பாடெல்லாம் மாயம், வெளியெல்லாம் மாயம். அந்த மாயத்தை உண்டு பண்றது அந்த சக்திகள். திருப்பி அந்த சக்திகளுக்கு தனியா ஒரு தனித்துவம் கிடையாது. பருவக்காற்றுன்றாங்க சவுத் ஈஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்றுன்றாங்க. இதெல்லாம் இந்த காற்று மண்டலத்தின் இடத்துல ஒரு சுழற்சி, சக்தியினுடைய நிலைகள் தானே அதெல்லாம். ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டினா அட்மாஸ்பியர்ல ஒண்ணுமே கிடையாது, காற்றே கிடையாது. அட்மாஸ்பியர்ல ஒண்ணுமே கிடையாது. அந்த ஸ்பியருக்கு போனாலே ஒண்ணும் கிடையாது, ஒரு மூவ்மெண்ட் கிடையாது, காற்றும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்னொன்று அந்த பூமியை சுத்தி இருக்கிற 36,000 மைல்ஸ் இதுவான் சர்க்கம்ஃபரன்ஸ் தான். அதுல 50 கிலோமீட்டர் மேல இதுல வந்து 2/3 வாட்டர். 5 எலிமெண்ட்ஸ் வயாம உள்ளேயும் வெளியிலயும் நம்ம உடம்புலயும் எல்லா இடத்துலயும் வேலை பண்ணிட்டு இருக்கு. ஆகாசமும் இருக்கு, தண்ணியும் இருக்கு, நெருப்பும் இருக்கு, எல்லாம் இருக்கு. புரியுதா? இதுக்கு நடுவில் இதெல்லாம் தாண்டி ஒரு பயங்கரமான பொய்யன், அதனுடைய சோர்ஸ் வந்து மனம். பயங்கரமான பொய்யன். அவன் விழிப்பு நிலையில மாத்திரம் வரான். அவன் வரும்போதே அத்தனை உபத்திரங்களும் வருது, வேறுபாடுகள் தான் வருது, வித்தியாசங்கள் தான் வருது. தன்னை பத்தி இமேஜஸ், கருத்துக்கள் எல்லாம் வச்சுட்டு ஆரம்பிக்கலாம். எப்படி நீங்க வந்து உங்களை பத்தி ஒரு ப்ரீ டிட்டர்மின்ட் கன்க்ளூஷன் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஓப்பனா ஒரு வேலை பண்ண முடியும் சொல்லுங்க பாருங்க. வேலைக்கு அப்ளை பண்றீங்க, நீங்க எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, பிசிக்ஸோ படிச்சிருக்கீங்க, ஏதோ வந்து நியூஸ் பேப்பர்னு சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? ஏதோ ஒரு பிரிண்டிங் செக்ஷனா, அந்த செக்ஷனா, இந்த செக்ஷனா, ஏதாவது மிஷினரி எடிஷன், யாரும் எதை கன்சல்ட் போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லாட்டி எம்எஸ்சி சயின்ஸ் பிசிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிகல் எழுதலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீங்க வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டரு, சேல்ஸ், உங்களுக்கு இதெல்லாம் கவனிச்சுருக்காங்க வச்சுங்க. எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்சது ஆர்டிகல் எழுதுவேன், பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் எழுதுவேன், அந்த டிபார்ட்மெண்ட்ல எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட் எங்கேயாவது விடுங்க, சயின்ஸ் செக்ஷன்ல விடுங்க அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு சாய்ஸே இல்லாம எங்களுக்கு இங்கதாங்க இருக்கு, நீங்க வந்து இதெல்லாம் அடிக்கணுங்க. உலகத்தில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்யூட்டர்ல டேட்டா ஃபீட் பண்ணணும். இல்லாட்டி அட்வர்டைஸ்மெண்ட் செக்ஷன்ல போய் உட்காந்துட்டு வேற ஏதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு கேன்வாஸ் பண்ணணும் இப்படின்லாம் வச்சுங்க. இந்த மாதிரி இருக்கு. அதாவது எப்படி நம்மளுடைய வேக்கிங் ஸ்டேட் தூண்டு கிடக்கும். ஆனா கலெக்டடா நம்மளுடைய ஒரிஜினல் நேச்சர் என்னன்னா வந்து ஒரே ஒரு ஸ்பிரிட். அது வந்து அறிவு, அதுக்கு வந்து உருவம் கிடையாது. ஆனா எல்லா உருவத்துக்கும் ஆதாரம் அதுதான். குழப்பம் விலகணும்னா உங்ககிட்ட இருக்கிற திறன் மூலமா வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்களா, வேலை கிடைச்சா போறோம் போவீங்களா? புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம், 5,000 ரூபாய் சம்பளம், ஏதோ ஒன்று வேலையை கொடு அப்படி பாப்பீங்க. அத போல இங்க வந்து ஒட்டுமொத்தமா நான் யாருன்னு பாப்பேன்னா, எனக்கு இதை மொத்தம் தீர்த்துட்டா போறோம், ரொம்ப கோபமா இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க, கண்ண மூடிட்டு உட்காடுறேன், அந்த டிபார்ட்மெண்ட்டை மொத்தம் நான் கழிச்சுட்டு போறேன். அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே போய் எல்லாம் பொய்ன்றதை விட வந்து சன நேரம் உண்மை. அப்புறம் மாறிடும், அதுவே மாறிடும், கலர் மாறிடும், வேற மாறிடும்.
மாறிட்டே இருக்கும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இது வேக்கிங் ஸ்டேட்டே வந்து பொய்யால் கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். இதை கட்டுறவன் வந்து நாமே. அந்த நாம் கூட வந்து தூய அறிவு தான் வருது. ஏன்னா தூய அறிவு இல்லேன்னு இருந்திருக்கோம். தூய அறிவு இல்லாம பண்ணிட்டு இருக்கிறத தூய அறிவாக்கி இதுதான் நானுன்னு ஆக்கிட்டோம். அப்படி வந்தது பேர் தான் அறியாது. விழிப்பு நிலைதான் நமக்கு தெரியுது. கரெக்டா எழுந்தவங்க பிரச்சனை தான் தெரியுது. ஏன்னா விழிப்பு நிலையே பிரச்சனைன்னா விழிப்பு நிலையே பிரச்சனையா இருக்கு. அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட முடியுமா? ஒரு என்னோட பையனே வந்து கிளாஸ் மாஸ்டர் மேக்ஸ் மாஸ்டர் என்ன கூப்பிட்டாரு. புரியவே மாட்டேங்குது உங்க பையனுக்கு அப்படின்னு அவனை எதிர்க்க வச்சுட்டே சொல்லிட்டாரு வச்சுக்க. அவன் அடுத்த நாள் அந்த மேக்ஸ் கிளாஸ்ல போய் உட்காருவான். வேணாம்பா, என்ன விட்டுருப்பா, எனக்கு படிப்பும் வேணாம்பா, நீ மேக்ஸா வேணாம்பா, மேக்ஸ் இல்லாம எதாவது பண்ணுப்பா. ஏடா மேக்ஸ் இல்லாம நீ படிக்க முடியாதுடா அப்படி இப்படி நீங்க என்ன சொன்னா அவனை பயமுறுத்தினது அவரு. பயமுறுத்தினது தான் அந்த மேக்ஸ் ப்ராப்ளம். அது எங்க நடந்திருக்கு குழப்பம்? அறிவுல நடந்திருக்கு. அறிவை வந்து சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி மூலத்துக்கு போய் பொறுமையா ஒர்க் பண்ணும். இல்லையா அவனுக்கு மேக்ஸே இல்லாத வேற ஒரு ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல கொண்டு சேர்த்து பயந்தவன் தானே. அந்த பயத்தை நீங்க எப்படி களைவீங்க சொல்லுங்க? விழிப்பு நிலை பூரா பயங்கள் தான். விழிப்பு நிலையே வந்து பவுண்டேஷனே இல்லை. அறிவு தான் பவுண்டேஷன். அறிவுல பவுண்டேஷன்ல நின்னீங்கன்னா இங்க நல்லா ஆடுவீங்க விளையாட்டு. நல்லா ஆடணும்னா அதுதான் உங்களுடைய நேச்சர். இதுல என்ன வேணா வரட்டும், வராம போகட்டும், புகழட்டும் இகழட்டும். ரியாக்ஷனே வராது. ரியாக்ஷன் குறைய ஆரம்பிச்சதுனாலே அறிவுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். ஏன்னா மூலத்துல நாம் அதுதான், சர்ஃபேஸ்ல தான் இது. அலைகள், நுரை, குமிழி, இறைச்சல், போதல் வருதல், அலைச்சல் எல்லாம் அங்கதான். ஆழ்கடல்ல ஒண்ணுமே கிடையாது. 5 கிலோமீட்டர் போனா ஒண்ணுமே கிடையாது. தெளிவுதான் தழுவிக்கிட்டே சத்தம் கூட வராது. காத்து இருந்தாதான் சத்தம் வரும். காத்து வந்து மூலிச்சுனாதான் சத்தம் வரும். அந்த சத்தம் கூட இருக்காது. அந்த மாதிரி நம்மளுடைய உண்மையான நிலை வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற நிலை. உண்மையான நான் வந்து ஆனந்த சுரூபன், அழியா பொருள். அந்த பொருள் அழிக்க முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்களேன். தூக்கத்துல மனமற்று ஏதோ ஒண்ணுத்துல இருக்கு இல்ல, அந்த சமயத்துல இல்ல, ஆனா ஏதோ இருக்கு. அது இருக்கிறதுனால உயிர் திருப்பி வருது. உயிர் வரத்துக்கு முன்னாடி உணர்வு வருது, ஞாபகங்கள் எல்லாம் வருது. அப்புறம் வந்து என்ன, கனவு என்ன பண்ணுது? இந்த உலகமே உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல நீங்க அனுபவிச்ச அனுபவம், நீங்க ஏதோ பின்னிக்கு போற மாதிரி, அதுல உங்க இறந்து போன தாத்தா வரா மாதிரி, அவரு ஈஸ்டர் போட்டு உட்காந்துக்கிற மாதிரி, அவரும் பால் எல்லாம் பிடிச்சு போடுற மாதிரி, இப்படி என்னென்னவோலாம் உத்தரந்தையா கனவுகள் வந்து இந்த உலகத்தையும் வேணான்னு புரியுதா? அந்த இடத்துல ஒரு பொய்யான உலகம் கனவுல கட்டிக்கப்பட்டு அதுல நீங்க மட்டும் தெரிய மாட்டீங்க. இது எல்லாம் இவர் இருக்காரு அவர் இருக்காருன்னு நீங்க துல்லியமான அனுபவங்கள் வேற உங்களை ஆட்கொள்ளும். இப்படி வந்து அது ஒரு கனவு, அது கனவுன்னே சொல்றோம், இன்னும் ரியல் இல்ல. இது வந்து நனவுன்னு சொல்றோம். ஏன்னா இங்கேயும் வந்து கை வாய் பேசுது, இது பண்ணுது, எல்லாம் பண்ணது, எல்லாத்தையும் இயக்குறது வந்து மனம். அந்த மனத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் தனி உலகமா வேற இருக்கும். உண்மையா ஒவ்வொருத்தரும் வந்து உங்க உலகத்துக்குள்ள இவரும் நுழைய முடியாது. கரெக்டா? உங்க பையன் நுழைய முடியாது, உங்க அப்பா நுழைய முடியாது, உங்க ஒய்ஃப் நுழைய முடியாது. நீங்களே உங்களோட ஒரு உலகத்துக்கு இன்னொரு உலகத்துக்கு சர்வசாதாரண நுழைய முடியாது. கரெக்டா? நீங்க நேற்று இருந்த மன உலகம் வேற, மத்தியானம் இருந்த மன உலகம் வேற, அந்த உணர்ச்சிகள் வேற. அந்த உணர்ச்சிகளை நீங்க என்னதான் திருப்பி கொண்டு வந்து இப்ப இந்த செகண்டுக்கு வந்து புதுப்பிச்சு அப்படியே வாழ்ந்து பார்க்கலாம். மத்தியானம் ஒரு கத்தினோம் ஒய்ஃப் கிட்ட, அதே மாதிரி கத்தலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஒரிஜினலா ஆக்ட் பண்ண முடியாது. இப்படி பாத்தீங்கன்னா உங்ககிட்டே எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்படி வந்து எல்லாரும் பார்த்தா மனிதர்கள், ஆனா உள்ள பார்த்தா சூட்சுமத்துல பார்த்தா
அனந்த கோடி வித்தியாசம். புரியுதா? சோ இது எல்லாமே இந்த சூக்ஷமம், இந்த விழிப்பு நிலையை தாங்கி இருக்கிற அந்த மனம், கனவு நிலையா உற்பத்தி ஆகிட்டு மனம், இது எல்லாமே கன நேர உண்மை. அதுக்கு மேல அதுக்கு நீங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? ஒரு விருந்தாளிய அப்படி அவங்கள மீறி விட்டுருப்பீங்களா? ஒரு வேலைதான் வந்திருக்காரு, இல்ல இது உங்க ஊருதான் நினைச்சுக்கீங்க அப்படி நீங்க கிளம்பி விடுவீங்களா? அது உபச்சார வார்த்தை தானே. உங்க வீடு நினைச்சு உங்க கிச்சன், நீங்க வாங்க உள்ள போங்க, உங்க பெட்ரூம், உங்க பீரோ, உங்க பணம் அப்படின்னு சொல்லுவீங்களா? விருந்தாளி மனம், விருந்தாளி எல்லா உணர்ச்சிகளும், எல்லா போல்டர்களும், எல்லா எண்ணங்களும், அதுல இருக்கிற பற்றுதல்கள் எல்லாமே அஸ்திவாரம் இல்லாத ஸ்ட்ரக்சர்ஸ். They have come to go. எதுக்கு வந்திருக்குன்னா போறதுக்கு, எதுக்கு போகுதுன்னா திருப்பி வரத்துக்கு. நிலையானது எதுவுமே இல்லை. நிலையானதுல நீங்க ஆன்மாவை எங்க பிடிக்க போறீங்க? இல்ல ஆன்மான்றது என்ன? ஆன்மான்றது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இது எல்லாத்துக்கும் கொடுக்குற கரண்டா இருக்கும். கரெக்டா? அங்கேயிருந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் திருடி இதுதான் நீங்களும் ஆக்கிற ஒரு பொய்யர்களா இருக்கும். கரெக்டா? இந்த கோபம் உணர்ச்சி தான். அவனா கோபக்காரன்னு ஒரு பிராண்ட் கொடுத்துருவாங்க வீட்டுல. அவங்க கிட்ட போய் யாரும் பேசாதீங்க சொல்லுவாங்க. சமூகமும் பண்ணிடும். பட் இந்த சொற்றொடர்களா, அந்த சொற்றொடர்கள் சார்ந்திருக்க அந்த உணர்ச்சிகளா, இவைகள் எதுவுமே அன்று. இது இப்ப ஸ்டேட்மெண்ட் இல்ல, நம்ம நல்ல தீவிர போய் விசாரிக்கிறோம். இது ஒரு தியரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. புத்தர் அப்படியே பிராக்டிகல்ஸ்ல இருக்காரு. முதல் நாள் புகழ்ச்சியும் உள்ள போல. ஏன்னா இந்த செயல்களுக்காக சொல்லப்பட்ட உபச்சார வார்த்தைகள். இவர் ஒரு நாள் தான் தங்கிட்டு போறதுனால இவருக்கு இருக்கிறதுலயே நல்ல பெஸ்ட் பில்லோகாவலை போட்டு அவருக்கு பண்ணப்பட்ட ஷோ. கரெக்டா? அவர் வரான்னு அவருக்கு வேலைக்கு ஏத்த மாதிரி புது தலையாணி வாங்குறதோ இல்லாட்டி பெட்ரூமையே மாத்தி அமைக்கிறதோ, அவர் 2 மணி நேரம் இருந்தா கூட மாத்தி அமைப்பாங்க இல்லையா? அவரோட வேல்யூக்கு ஏத்த மாதிரி, அவர் மேல நீங்க வச்சிருக்கிற வேல்யூக்கு ஏத்த மாதிரி. இன்ஃபேக்ட் நீங்க அவரை உபசரிக்கல, உங்களை உபசரிச்சுக்கிறீங்க. கரெக்டா? ஏன்னா நீங்க அவரை வேல்யூ பண்றீங்க, அவர்கிட்ட எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க. நீங்க அதிகமாக அவர் மனத்தில் மதிக்கப்பட்டீர்களானால் உங்களுக்கு நிறைய இதை விட ரிவார்டு வரும். அதுக்கோசரம் இவ்வளவு செலவு பண்றீங்க. 10,000 இன்னைக்கு போடுறீங்கன்னா 50,000 ரூபாய் அவர் பண்ணிட்டு போவாரு. புரியுதா? இன்ஃபேக்ட் நீங்க உங்களுக்கே பண்றீங்க. கரெக்டா? அந்த மாதிரி புகழ்ச்சி வார்த்தைகள் வந்தாலும் நான் வச்சிருக்கிற இமேஜஸ் போற்றப்படுகிறது. எதிர்பார்ப்புகள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த இமேஜஸ்க்கு வேல்யூ. உங்களுக்கு நீங்க யாரும் தெரிஞ்சு போச்சுன்னா, உங்க மோட்டிவ்ஸ் எல்லாமே இல்லாம போயிடுச்சுன்னா, புகழ்ந்தாலும் உள்ள போகாது, இகழ்ந்தாலும் உள்ள போகாது. லெட் இட் பாஸ், லெட் இட் மூவ். எல்லாம் மூவ் ஆகட்டும், பாஸ் ஆகட்டும். இதுல அசையாத, தோன்றாத, உதிக்காத தூக்க நிலைன்னு உற்பத்தி பண்ண நிலையா? தூக்கம் உற்பத்தி பண்ணப்பட்டதா? எதாலாவது உருவாக்கப்படுகிறதா? சொல்லுங்க. டெத் ஒரு மாதிரி தானே இருக்கு. டெத்துல வரைச்சு போய் அப்புறம் மயத்தை கொண்டு எரிச்சிடுறாங்க. தூக்கத்துக்கும் டெத்துக்கும் என்ன வித்தியாசம்? அங்க உணர்ச்சி திரும்பி வரப்போகுது, உடல் உணர்ச்சி வரப்போகுது. காத்தால டயர்ட்னஸ் எல்லாம் போன பிறகு உங்க சைக்காலஜி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வேலை பண்றதுக்கு. புரியுதா? எல்லாம் முதல் நாள் கமிட் பண்ணவங்களுக்கு எல்லாம் நீங்க அடுத்த நாள் போய் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு என்ன ஆகும்? உடல் உணர்ச்சியா வந்துடும். எழுந்துரு, அவனை போய் பாரு, இல்லாட்டி இந்த காசு வராது. பையனை கொண்டு போய் சீக்கிரம் கொண்டு ஸ்கூல்ல விட, இன்னைக்கு எக்ஸாம் இருக்கான் அப்படின்னு நீங்க கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தானே கொண்டு உங்களை எழுப்ப வைக்கும். இது ரிவர்ஸ் ஆகுது. அடுத்த நாள் வரப்போகுது. டெத்துல என்ன ஆகுது? ஒரு 4-5 மணி நேரத்துல டீகம்போஸ் ஆகுது. உடனே கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. இப்போ தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டும் எரிச்ச ஸ்டேட்டும், செத்தவனே தூக்கம் தான். அதுவும் என்ன தெரியலங்க, 2 இடத்துலயும் மனம் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா சயின்ஸ்ல
டெத் வந்து ஸ்லீப் வந்து ரிவர்சபிள் ஸ்டேட் ஆஃப் விழிப்பு நிலைன்றாங்க. ரிவர்ஸ் ஆகுமா விழிப்பு நிலை, திருப்பி வந்துடும். முதல் நாள் ராத்திரி போன விழிப்பு நிலை அடுத்த நாள் மனமா உள்ள புகுந்துக்கும். இரிவர்சபிள் ஸ்டேட் ஆஃப் விழிப்பு நிலைன்றாங்க. இரிவர்சபிள் என்ன? திரும்பி வராத மனம். திரும்பி வரல, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஃபார்ம். இதுல ஃபுல்லா வேட்டை ஆயிடுச்சு. இந்த கடையில ஃபுல்லா லாபம் பார்த்தாச்சு. இந்த சீசனுக்கு தீபாவளி பட்டாசு போட்டு இந்த ப்ராமினன்ட் ஏரியால போட்டு பார்த்தாச்சு. புது நகர் வந்திருக்கு, அந்த இடத்துல இன்னும் பெருசா இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த தீபாவளி பெரிய கிடக்கும். புரியுதா? ஆனா ஆக்சுவலா இதோட கம்பேர் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். நேரையே தூக்கத்தை பார்த்து தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. புரியுதா? இவ்வளவு எல்லாம் வந்து இவ்வளவு எல்லாமே பேச வேண்டாம். இதுக்கு ஏன் கம்பேர் பண்ணோம்? விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலையும் ஏன் கம்பேர் பண்ணோம்? நீங்க மூச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்றத வந்து பக்கத்து வீட்டுல எட்டி பார்த்து அவரையா கேட்பீங்க. அந்த மாதிரி இது. புரியுதா? என்னோட விழிப்பு நிலையும் என்னோட தூக்க நிலையும் நான் கம்பேர் பண்றது அப்படி தனி உண்மை. பயங்கர பொய், ஆனா பயங்கர இந்த வேலை. புரியுதா? பரப்பர 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 பரன்னு உடலும் மனமும் சேர்ந்து இயங்கி என்னென்னமோ பண்ணி அவன் பொறுத்து எனக்கு கொடுக்கும். அதாவது ரெண்டு சைலன்ஸுக்கு நடுவில் ஒரு பாட்டு மாதிரி வெக்கி ஸ்டேட். நான் ஒரு வார்த்தை பேசுறேன்னா இந்த ஒலி வரத்துக்கு முன்னாடி ஒரு சைலன்ஸ். அடிப்படையிலேயே சைலன்ஸ் அப்ப விலகல. அந்த மாதிரி நம்மளுடைய தூக்க நிலை வந்து விலகாத நிலை. டெக்னிக்கே அங்கதான் இருக்கு. நேர தூக்கத்தை பார்க்கணும். நீங்க வந்து மனத்தெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. விழிப்பு நிலையில் நீங்க என்ன சாதகமும் பண்ண முடியாது. எந்த சாமி கிட்ட போய் நின்றாலும் ஒண்ணும் பண்ண மாட்டார். மனமா இருக்கிற இந்த மனமே, இந்த அகந்தைய மனம் அகந்தை எல்லாம் ஒண்ணுதான். எண்ணமா வந்தா என்ன, தொகுப்பா வந்தா என்ன, ஒரு மூடா வந்தா என்ன, இதுவே எங்கிருந்து வருகிறது, எங்கு மறைகிறது. வந்து போவர நான் வந்து எப்படி வந்து வீட்டுக்காரனா மாத்துவேன். இவனுக்கு வந்து ஒரு சொந்தக்கார பட்டம் கொடுத்து, எஜமானன் பட்டம் கொடுத்து இவனை எப்படி போற்றி பாடுவேன். நான் திட்டினா திட்டு, போற்றினா போற்று, நியூட்டனா சொன்னா சொல்லு, ஒண்ணுமே சொல்லலையா பரவாயில்ல, முட்டான்னு சொல்லியா சொல்லு, ஆஹா அவனா ரொம்ப புத்திசாலி சொல்லு. உள்ளேயே போகக்கூடாது. யார் சொல்றாங்கன்னு கூட கிடையாது, போகவே கூடாது. விழிப்பு நிலை சீரியஸாவே ஆடக்கூடாது. அதுக்குதான் அவங்க அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, வேற விழிப்பு நிலையில ஆக்டிவா இன்வால்வ் ஆடு வேண்டாம்னு சொல்லிட்டு துறவுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து துறவுக்கு எங்க போகுது, ஏன் போனோம்? புரிஞ்சுட்டா போடுங்க, நல்லா புரிஞ்சுட்டா போடுங்க. பக்கத்து வீட்டுல 2 பேர் சண்டை போட்டுருந்தாங்கன்னா சட்டம் வேணா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குமே தவிர கண்டென்ட்டுக்குள்ள போவீங்களா? அதை யாரு திட்டுறாங்க, யார் வந்து நல்லவர், யார் திட்டப்படுகிறார்கள், யார் திட்டுகிறார்கள், யார் அடாவடித்தனம் பண்றாங்க அப்படின்னு அதெல்லாம் பகுதியில் உட்காந்து வெட்டி வேஸ்டா இல்லையா? உங்களுக்கே ஏன் பண்ண முடியல, நம்மளுக்கே ஏன் பண்ண முடியல? அதான் திட்டினா திட்டிக்கா, இல்லாத வஸ்துவை நீ திட்டினா என்ன, திட்டாட்டி என்ன? இது தூக்கத்துல இல்லாம போயிடுது. திட்டினவனும் தூங்க போறான், அவன்கிட்ட ஒண்ணும் இல்லை, அவன் இன்னும் புரிஞ்சுக்கல, நம்ம சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிறதுனால என்ன வித்தியாசம்? என்ஜாய் பண்ணணுமா இல்லையா? ஜாலியா இருக்கணுமா இல்லையா? ஆமா, அவனுக்கு தெரியல, அவனுக்கு என்னைக்கோ தெரியும். அவனை அன்னைக்கு சிரிக்க போறான். அவனும் மத்தவனை பார்த்து சிரிக்கல, நம்மளதான் பார்த்து சிரிப்போம் முதல்ல. அவ்வளவுதான். அந்த மாதிரி இதுதான் ஞானோதயம். ஞானோதயம்னா என்ன? அறிவு உதயம். அறிவுன்னா என்ன? அது ஒரு ஸ்கிரீன் ஓபன் பண்ற மாதிரி ஸ்கிரீன் ஓபன் ஒண்ணுமே இல்ல, பொய்யெல்லாம் உழப்போகுது. கண்ணுல கேட்ராக்ட் போச்சுன்னா கண்ணு நல்லா தெரிய போகுது. கண்ணாடியில இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டா
கண்ணாடி நல்லா தெரிய போகுது. அந்த மாதிரி இங்க வந்து உள்ள இருக்கிறத பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். உண்மையான ஒண்ணு இல்ல. உண்மையான எங்கேயோ ஒரு ஷெல்ஃப்லயோ எங்கேயோ ஒரு டெஸ்டினேஷன்லயோ 100 மணி நேரம் கண்ண முடி தியானம் பண்ண பிறகு என்னமோ அடைய போறோம்னா ஒண்ணுமே அடையறதுக்கு ஒரு வஸ்து கிடையாது. இது ஒரு பெரிய பெரிய ஸ்பேஸை விட பெரிய பொருள். எல்லாத்துக்கும் மூலம் முடிவற்றது, ஆரம்பமற்றது, முடிவற்றது, அழிவற்றது, தேயாதது, செயலற்றது, சதா காலங்களை தாண்டி. காலம்ன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா பிசிக்கலாவே நினைச்சுக்கீங்களா, ஒரு படத்துல வந்து நடுவுல சூரியன் இருக்குங்க, நம்ம இங்க இருக்கோம். இன்னைக்குதான் வந்து 2014 ஜூலை 23 வச்சுக்கோங்களேன். இந்த பூமியின் இந்த சுற்றுவட்ட பாதையில இங்க இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா அடுத்த வருஷம் வந்துருக்கும். 2015 ஏதோ ஒரு ஜூலையோ ஆகஸ்டோ இருக்கு. புரியுதா? ஒரு காட்சி இடம் பெயர்ந்துட்டாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், போன வருஷம் அப்படி எல்லாம் நடந்தது, இந்த வருஷமாக நல்லா இருக்கணும் அப்படி இப்படி என்னென்னமோலாம் சைக்கலாஜிக்கலா ஆட்டிடியூட் பண்ணி அது இது போட்டு நம்ம பேலன்ஸ் எல்லாம் கெடுத்துக்கிட்டே டைமை வச்சு கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உண்மையா சொல்லுங்க? ஆல்ரெடி அது இருக்கா இல்லையாங்க? கரெக்டா? இந்த சுற்றுவட்ட பாதை எங்கேயும் போவே இல்லைல்ல, இதுவும் சுத்திக்கிட்டே இருக்கா இல்லையா? இதை நீங்களா 2014 இல்லாட்டி 2050 இல்லாட்டி 1995 நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்குது. உண்மையில என்னங்க, மைண்ட்ல நடக்கிற மைண்ட் மூலமா நீங்க வளர்றது தேர்றது இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏங்க தொடர்ச்சி எப்படிங்க கொடுக்க முடியும்? கண்டினியூட்டி எப்படிங்க கொடுக்க முடியும்? தாத்தால ஒரு கட்டிட்டு போனான்னா அதை எப்படிங்க வச்சுட்டு இருக்க முடியும்? நீங்களே மாறிட்டீங்க, உங்க ரத்தோட்டமே மாறிடுச்சு, உடம்பாலே மாறிட்டீங்க, மனத்திலயும் வந்து அது தளர்ந்து தயாரா இருக்கு. நீங்களா அதை புடிச்சு வச்சுக்கிட்டு அது சீரியஸ்னஸ் கொடுத்து அந்த ஃபைல் அப்படியே காலங்காலமா சந்ததிகளுக்கு எல்லாம் பாஸ் ஆன் பண்ணி பொய்யான தூத்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? மூலத்துல தூய் அறிவு வடிவமே கிடையாது. இந்த சூரியனும் சரி, பூமி இந்த பக்கம் இருந்தாலும் சரி, அந்த பக்கம் இருந்தாலும் சரி, அது 50,000 வருஷமா இருந்தாலும் சரி, இந்த 2014 இருந்தாலும் சரி, போன நூற்றாண்டா இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த ஸ்பேஸ்க்குள்ள கிடக்கு. ஆகாசம் வெட்ட வெளிக்குள்ள போயிட்டு வந்துட்டு அவைகளுக்கா டைம் கிடையாது. நம்ம உபயோகத்துக்கு யூஸ் பண்றது புரியுதா? இல்லாட்டி மிக்ஸ் ஆயிடும், எல்லாம் குழம்பு போடும். அதை வந்து வார்த்தைகள் எல்லாம் போட்டு அப்புறம் நம்பர் எல்லாம் கொடுத்து அந்த நம்பர்லயே பிரச்சனை வந்து திருப்பி என்னோட நம்பர் பெருசா உன்னோட நம்பர் பெருசான்னு இப்படி எல்லாம் போய் இருக்குமே எந்த வார்த்தைக்கும் இங்க வேலையே இல்லை. ஏன்னா தூக்கத்துல அடியோட இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற ஆளே இல்லை. இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல இறங்கி கொண்டிருக்கும் அந்த நபரையும் சேர்த்து அவருடைய உயிரையும் சேர்த்து அவருடைய மனத்தையும் சேர்த்து எதுவுமே வேண்டாம்னு சுகம் தானாகவே அங்க வந்து நம்மளுடைய லட்சணமா அங்க இருந்துட்டு, நம்மளுடைய நிலையா இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பொருளை மனத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? மனமே அங்கிருந்து தானே வருது. அதனால இங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் விழிப்பு நிலை ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதுல கூட வந்து என்ன ஃபீலிங் முக்கியம் இல்லை, எனக்கு இது கிடைச்சாகணும் அப்படின்னு எனக்கு இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதில பேசிருந்தீங்க, எதிர்பார்ப்புல இருந்தீங்க வச்சுங்க, எனக்கு கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு அந்த தற்போதமா எழுந்துக்கிற அந்த ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா? அந்த எனக்குலதான் அது லோட் ஆயிருக்கு. இந்த எனக்குன்ற அவன்டான்னு நீங்க கேட்கணும். அதுதான் அந்த மனத்தை வந்து அப்படியே ஒண்ணுமே இல்லாம பண்ற வழி. யாரா அந்த எனக்கு அப்படின்னு அவன் கேட்கக்கூடாது. அந்த எனக்கு குடுப்பியா அப்படின்னு அந்த கொடுக்கப்பட வேண்டிய பொருள் எதிர்பார்க்கப்பட்ட பொருள் நிலையும் கிடையாது. இந்த எனக்கு யாருடா, அதுதான் ஆன்ம விசாரம். அதுதான் மூலத்துல வந்து நிற்கும். என்னையா நீ நிகழ்ந்து பேசுற அப்படின்னா அந்த எண்ணெயில ஏறி கிடக்கெல்லாம் எண்ணெய் விஷயம் விட்டுருங்க. யாருடா அந்த எண்ணெய், யாருடா அவங்க கை வெட்டுப்பட்டு போச்சா, உள்ள ஏதான மனம்னு ஒண்ணு அது போது குத்தினாங்களா கத்தியால, என்னதுடா, என்ன ஸ்ட்ரக்சர் அது,
அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த இடத்துல அது ஞானோதயம். அந்த இடத்துல என்ன ஆகும்னா வெறும் சைலன்ஸ். இந்த சைலன்ஸ் அந்த தூய வெட்ட வெளி மாதிரி இருக்கிற அறிவு, தூய அறிவு. அதை பத்தி நீங்க பேசக்கூடாது, புரியுதா? இதுதான் அந்த உண்மையான ஆன்மா, இதுதான் அந்த நான், இதுதான் போற பாதை. கை அல்ல, கால் அல்ல, வேந்து பேசப்பட்ட இந்த முகம் அல்ல, நீயும் மூஞ்சியும் அப்படின்னு அவன் வச்சுங்க உடனே நம்ம மூஞ்சி நம்மளே எழுந்துட்டு அப்படின்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. இங்கேயே போகக்கூடாது, உடம்புக்கே போகக்கூடாது, அப்புறம் அந்த பொருள் சம்பந்தமாகவும் போகக்கூடாது, அந்த கேரக்டர் சம்பந்தமாகவும் குணநலசியங்களாகவும் போகக்கூடாது, அந்த எண்ணமாவும் போகக்கூடாது, அந்த இமேஜஸாவும் போகக்கூடாது, எதுவுமாவே போகக்கூடாது. ஏன்னா இவைகளை அன்றுனா உண்மையான அந்த வார்த்தையினுடைய மீனிங் புரிஞ்சுட்டா அந்த வார்த்தை என் மேல எந்த ரியாக்ஷனையும் உண்டு பண்ணாது. நேத்திக்கு புகழ்ச்சிய நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்க என் மேல வச்சிருக்கிற ஒப்பீனியனை அவங்களே புகழ்ந்து பேசினாங்க. இன்ஃபேக்ட் அவங்களையும் தான் புகழ்ந்து பேசினாங்க, அது அவங்களுடைய பொருள். அதனால என்ன பண்ணேன் நானு, எனக்கு சம்பந்தம் இல்லாத பேசுறாங்க. அவங்க ஒப்பீனியன் முன்னாடி அப்படி இருந்தது, இப்ப புகழ்ச்சியா மாறி இருக்கு, அதுக்கோசரம் அவங்க புகழ்ந்து பேசினாங்க. இது எனக்கு சம்பந்தப்படாத ஒண்ணு, நான் தூய அறிவு அப்படின்றதுல என்ன பண்ணாரு, அட்ரஸ் இல்லாத இது தப்பான அட்ரஸ் வந்துருச்சு, இது உங்களுடைய லெட்டர் தான் அப்படின்னு அவங்களே திருப்பி அனுப்பிச்சிட்டேன். புகழ்ச்சி உரை எல்லாம் அந்த காலத்துல. இன்னைக்கு நிகழ்ச்சி உரை முட்டையை அடிச்சிருக்காங்க, இதை அடிச்சிருக்காங்க, அது அவங்களா தப்பா வைக்கிறாங்கனால உருவாக்கப்பட்ட கோபம், அவங்களெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. அது எனக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, நான் உண்மையில அப்படி கிடையாது, நான் அறிவு பொருள், நான் சொல்லிக் கொடுக்கறது நல்ல விஷயம் தான், செய்யறதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன், யாரையும் இங்க தப்பான வழிக்கு நான் ஐஷன் போல, இதுதான் உண்மை, இது இவங்களுக்கு தெரிய புரிஞ்சுப்பாங்க. ஆக மொத்தம் இவங்க தப்பான அட்ரஸுக்கு இத அடிச்சிருக்காங்க, முட்டை அடிச்சிருக்காங்க, இது என்ன சார்ந்தது இல்ல அப்படின்னு தொடச்சிட்டு தன் மேல அடிக்கப்பட்டதாவே உணர்ல அவங்களுக்கே போயிடுச்சு. நான் எப்ப என்ன ஏன் அடிச்சீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா நான் அங்கீகரிச்சுட்டேன்னு அர்த்தம். கரெக்டா? என் தப்ப ஒத்துட்டேன்னு அர்த்தம், நான் அப்படிதான் பண்றேன்னு அர்த்தம். கரெக்டா? புரியுதா? வெளியில எடுத்து வச்சு இந்த மாதிரி ஏதோ நம்மளே நம்ம வாட்ச் பண்ணணும். நம்மளே நம்ம அந்த சமயத்துல மாத்திரம் வாட்ச் பண்ண கூடாது, சதா வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். நம்மளே சதா வாட்ச் பண்ணணும்னா ஒரு மோட்டிவோட வாட்ச் பண்ண கூடாது. நீங்க ஏதோ ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணல, நீங்க ஒரு பேஸ்ல செட் ஆயிட்டீங்க. தோன்றது அனைத்தும் அறிவில் இருந்தா தோன்றது, அறிவு தோன்றாது. அறிவு தோன்றினா மறையும். அறிவு ஒரு தோற்றத்துக்கு ஆட்படக்கூடிய பொருள் அல்ல, ஒரு எல்லைகளுக்குட்பட்ட ஒரு இது கிடையாது. தூய வெளி மாதிரி இருக்கு, ஆகாசம் மாதிரி. ஆகாசத்தையும் விட ஆகாசத்தையும் எல்லாம் உற்பத்தி பண்ணுதான். அது என்ன சொல்றாங்க, சித்து அப்படின்றாங்க. சித்துன்னா அறிவு. சித்தோட சேர்ந்து தமஸ் சேருதான். தமஸ்ன்னா இந்த மாதிரி பஞ்சபூதங்கள். முதல்ல ஆகாசத்தை கற்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸே நினைச்சு பாருங்களேன். திங்கிங் ப்ராசஸ்ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் மனத்துல ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ்ல தானே எதுவும் நிற்கும். ஒலி எங்க வரும்? ஒலி எங்க உற்பத்தி ஆகும்? ஆகாசத்துல தானே. இந்த ஆகாசம் எங்க பேசுறோம்? உள்ள பேசுறோம்ல. எண்ணங்கள்ன்றது என்ன? வார்த்தைகள் என்ன? வாக்கியங்கள் என்ன? ஒலிகள் தானே. ஒலிகள் அங்க ஒலிக்கிறதா இல்லையா? எங்க ஒலிக்குது? மன ஆகாசத்துல. கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் ஒலிக்கும் முன்னாடி என்ன இருக்கணும்? சோ மனம் ஆகாசமா இருந்தாகணுமா இல்லையா? ரியாலிட்டி நான் பாடி இல்ல, என்னோட மைண்ட் கூட ஒரு ஆப்ஜெக்ட் தான். பாடி மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் தான். மெட்டீரியல் மூமெண்ட் தானே. எண்ணங்கள் அப்படியே அசைவு தானே. ஆக்சுவல் ரியாலிட்டி இது ரெண்டும் இல்ல. அந்த தூய அறிவுங்கிறது அந்த எம்டினஸ், இந்த சென்ஸ் இல்ல, எம்டி ஆஃப் டிஸ்கன்டென்ட், அவ்வளவுதான். இவைகள் எல்லாம் இருக்கு, ஆனா அது அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப ஆகாசத்துல தானே உங்க எண்ணம் அப்படி நடக்கும்போது அந்த எண்ணத்துல இருக்கிற ஒரு மின்னல் மாதிரி இருக்கிற அந்த ஃபீலிங், உணர்ச்சி தானேங்க நீங்க.
எண்ணம் கூட கிடையாது. கரெக்டா? எம்டினஸ் ஆஃப் த மைண்ட், எம்டினஸ் ஆஃப் த மைண்ட், அதுதான் மைண்ட் இல்லாத. இல்லைங்க, மைண்டுக்குள்ள வந்து இமேஜஸ் இருக்கு, வீடியோ இருக்கு. கரெக்டா? இப்ப வந்து நீங்க வந்து உங்க சொந்த வீடு, நேட்டிவ் பிளேஸ்ல சொந்த வீடுன்னு இமேஜ் வந்துடும், அப்படியே வந்துடும். ஏரியா, அந்த இது இதெல்லாம் எல்லாருக்குள்ளயுமே வந்து அந்த மனத்துக்குள்ள இப்படி பிக்ஸடா ஆகாசங்கள்லாம் இருக்கு. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியா, அந்த வீடு, அந்த ரூம், அந்த ஷெல்ஃப், புரியுதா, அந்த உறவுகள், அதுல பண்ண நுணுக்கமான உணர்ச்சிகள், அது வந்து பிசிக்கல் பிளேசஸோட சேர்ந்து இருந்துட்டே இருக்கும். காத்தாலேயே ஒண்ணு சொல்லிட்டு போறோம், நம்ம தயவு செஞ்சு என் ரூம்ல இருக்கிற குப்பை எல்லாம் கொஞ்சம் வாரி போட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு போறோம் வச்சுக்கோங்க. சாயந்தரம் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு வரோம், அந்த ரூம்ல இருக்கிற குப்பையெல்லாம் விளக்கப்பட்டு அப்படியே பியூட்டிஃபுல்லா கரையும், அதுவும் இல்லை வெளியிருந்து ஸ்பேஸ் தான் இருக்கும் அப்படின்ற இமேஜ் தானே அங்க உற்பத்தி பண்ணி வச்சுட்டு அதை இன்ஸ்ட்ரக்ஷனா இன்னொருத்தர் கொடுத்துட்டு போறோம். அது வந்து ஒரு கரண்டா இல்லையா, ஒரு லைவ் இமேஜா இல்லையா? அந்த இமேஜ் கூட, அந்த கரண்ட் கூட எங்க உற்பத்தி ஆகும் அப்படின்னா, அந்த உற்பத்தி ஆகிற களமான அந்த மன ஆகாசம் கூட ஒரு கரண்ட் சார்ஜ் அட்மாஸ்பியர் தானே. கரெக்டா? அந்த சூழல்லையே தானே போயிட்டு வருவீங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பைக் அப்படி பார்க் பண்ணும்போது ஞாபகம் வரும், கதை சொல்லிட்டு போனோம், பண்ணிருக்காளா பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஸ்பீட்லயே வருவோம். புரியுதா? பண்ணலன்னா அதுக்கு ஏற்ற ஒரு அந்த ரியாக்ஷனும் உள்ளே இருந்து எடுத்து வச்சிருப்போம், அந்த கரண்ட்ல இருந்து எடுத்து வச்சிருப்போம். புரியுதா? லெஃப்ட் அண்ட் ரைட் திட்டின்னு பண்ணிட்டாள்னா அப்படியே புகழ்ந்துடணும். புரியுதா? எல்லா ரியாக்ஷன்ஸும் அங்க செட். இப்படி வந்து ஓயாம உள்ள உலவி கொண்டு இருப்பது எல்லாம் அப்படியே ஆகாசம் தான் இல்லையா? ஆகாசத்துக்குள்ள உழவுதான் இல்லையா? அது மனம் தானே அது. இப்ப நீங்க வந்து உங்க உடம்பே மனத்துக்குள்ள இருக்கு. அதுல நீங்க உங்களுடைய ஒரு எண்ணம் தான் என்ன பிள்ளைக்கு தெரியுமா, நான் இன்னைக்கு டி நகர்ல இந்த வீட்டுல இந்த சத்சங்கத்தை என்னுடைய கேள்விகள் மூலமா கேட்டு நான் தெளிவு பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அந்த எல்லாமுமே வந்து டி நகரையும் சேர்த்து, உங்க வீடு இது கிடையாது, இங்கேயோ இருக்கு. இது கேட்டுக்கிட்டு நான் ஏதோ மேன்மை வர போறேன், ஏதோ சாதகம் பண்ண போறேன், என்னால என்னென்னமோ நடக்குது, நானே என்னவோ மாற போறேன். இது எல்லாம் வந்து இமேஜஸா இல்லையா? இது எல்லாமே மனத்துக்குள்ள இப்ப நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய உள்ளே சொல்லப்படுற அந்த மனமும், உங்களுடைய பாடியும், நீங்க இருக்கும் இந்த ஸ்தலமும், உங்க வீடு எல்லாமே அந்த மனத்துக்குள்ள கிடக்கு. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலைஸா அந்த மனத்தை வச்சிருக்கோம். புரியுதா? அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இமேஜஸ், அவரோட ஏரியா ஒட்டி இருக்கும். உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், இவருக்கு வேற மாதிரி இருக்கும், எனக்கு வேற மாதிரி இருக்கும். அவங்க மனம் தான் இப்படி காட்சிகளை சீர்திருத்தி அமைஞ்சிருக்கு. உண்மையா வெளியில எதுவுமே நடக்கல, வெளியே இல்ல. இந்த உண்மையெல்லாம் இன்னும் டீப்பா போக போக தெரியும். அப்ப வந்து மனமே இருக்காது. புத்தருக்கு அப்படியே பண்ணிருக்காரு. புரியுதா? அன்னைக்கு பண்ணல அவரு, அப்படி படம் போட்டு பார்த்துட்டாரு, கம்ப்ளீட் மேப்பிங் முடிச்சிட்டாரு. இப்படி கூகுள் மேப்பிங் பண்ணி வச்சிருக்காங்க. தெரு நம்பர் தான் போடல நம்ம வீட்டுக்கு, எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி மேப்பிங் பண்ணி வச்சிட்டாரு. எல்லாருமே மகன்கள் எல்லாமே. மேப்பிங்னா வந்து பெரிய கஷ்டம் ஒண்ணும் கிடையாது, புரிஞ்சுக்கிறது தான் மேப்பிங். எக்ஸசைஸ்ல, மேக்ஸ் எக்ஸசைஸ்ல ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் 15th எக்ஸசைஸ் வச்சுங்க, 25 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சம் மாதிரினா மீது எல்லாம் இருக்கு போகுது, நம்பர்ஸ் தான் மாதிரி இருக்கு. சூத்திரத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லாம் 15-25 சமயம் முடிச்சிடலாமா இல்லையா? அந்த மாதிரி மூலத்தை புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அட எல்லாமே அறிவுப்பா, மூலத்துல அறிவுப்பா. அதுக்கு ஃபார்ம் கிடையாதுப்பா. ஃபார்ம்லெஸ்னஸ் வந்து ஃபார்ம் எல்லாம் வச்சுட்டு இருக்கு. ஃபார்ம்லெஸ்னஸ் வந்து பிளாட்ஃபார்மா இருக்கு, எல்லாம் உற்பத்தி ஆகுது. வந்து போகுது. வந்து போறதுலாம் சைக்கிள்ல போகுது. அது வந்து போறதுக்கு கூட கரண்ட் இங்கே தான் வருது. இதுதான் மூலம். இது இல்லாட்டி இவைகள் இல்ல, இவைகள் இல்லாட்டி இது இல்லாமையும் போகாது, உற்பத்தியும் பண்ணப்படல. புரியுதா? இவைகள் உற்பத்தியும் பண்ணப்படல. இதுதான் இதனுடைய அடிப்படை பேஸ். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, சாதகத்தை வந்து எங்கேயோ ஒரு மூலையில இருந்து ஆரம்பிப்பீங்க. சாயந்தரம் வெள்ள ஆரம்பிச்சுக்கலாம், காத்தால வெள்ள ஆரம்பிச்சுக்கலாம், வீக்கெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்கெல்லாம் வந்து நீங்க வந்து மனமா இருக்கீங்களோ, எங்கெல்லாம் நீங்க மனமா இருக்கீங்களோ அத்தனை அந்த ஃபீலிங்கா இருக்கீங்களோ, அந்த ஃபீலிங்க்கு எல்லாம் ஃபோல்டர் எல்லாம் ஓபன் பண்ணாம, ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணாம, உங்களுக்கு எல்லாம் நேம் கொடுத்துக்காம,
புரியுதா? இப்படித்தான் எத போனாலும் நான் மறந்துடுறேன் அப்படின்னு கூட சொல்லிக்காம, யாராவது போய் பேசிட்டாங்கன்னா அப்படியே டைம் கொடுத்துட்டு வந்துடுறேன், ஏமாந்து போயிடுறேன். இப்படி எல்லாம் எதுவுமே பிளான் பண்ணிக்காம எல்லாமே அறிவுல சிதறிக்கிட்டு இருக்கு. பழசு அது கொஞ்ச காலம் இருக்கதான் செய்யும் அப்படின்னு உங்களை பொறுத்துக்கணும். முதல்ல வெளியில போய் யாரையும் மாற வேண்டாம், வேலையே வெளியில கிடையாது, சகலமும் நம்மளுக்குள்ளேயே. வழக்கமா கோவப்படாத கோவம் வரும், இது கேட்ட உடனே மாறிட போறது இல்ல, சட்டுன்னு அது பழக்க சுபாவத்துல அது வரும். இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு, இது கிடையாது, பண்ணவன்ல அது கிடையாது, என்ன வேணா வரும், கோவம் வரும், சந்தோஷம் வரும், நம்மள அப்படியே தட்டி கொடுத்துப்போம், இப்படி எல்லாம் வரும். எல்லாம் வரதெல்லாம் அவன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அப்படியே ஒரு அப்சர்வர் வருவான், அந்த அப்சர்வர் சென்டர் இல்லாம வரும், எல்லாத்தையும் அப்படியே பார்ப்பான், அப்படியே பார்த்து அப்ப அவன் மனத்தினோட வேகம் அந்த ஸ்பீட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதாவது திடீர்னு சடால ஷார்ட் டெம்பரா கோவம் ஒரு 100-150 எண்ணங்கள்னால அப்படியே சின்ன பின்னமா நிக்கிறவரு இப்ப என்ன ஆகும்னா எல்லாம் தூரம் நிற்கும், வரலாமான்னு பர்மிஷன் கேட்கும். சிச்சுவேஷன் இதை விட ஒர்ஸ்டா இருந்திருக்கும், பழைய சிச்சுவேஷனோட இப்ப புது சிச்சுவேஷன் ஒர்ஸ்டா இருக்கும். ஆனா எதுவும் சரண் எழுந்துக்கவே முடியாது, தலையே தூக்க முடியாது. ஏன்னா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, சூட்சுமத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. தூய் அறிவுக்கு முன்னாடி எல்லாம் இங்க நிழல்கள், பொய்கள் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும். இதை பத்தி நம்ம பேசுறது கூட வேஸ்ட், இதுக்கு மதிப்பு கொடுக்கறது வேஸ்ட், புகழ்ச்சியை மதிப்பு கொடுக்கறது வேஸ்ட். அதுவும் என்னமோ அவங்களுடைய கண்டிஷன்ல இருந்து நம்மளை புகழாங்க. ஏன் அவங்க ஞானிகளும் இவங்களும் எந்த ஒரு சபையும் வரதில்லை, மொத்த ஸ்ட்ரக்சரே போய் ஸ்ட்ரக்சர். இதுல அவங்களுக்கு பாராட்டு எதற்குள்ளேயும் எதுவும் கிடையாது, சுய அறிவு இல்லை. இந்த ஜோதி சுரூபமா இருக்கிற மூலத்தில் இருக்கிற அறிவு உற்பத்தி பண்ணப்பட்ட உடனேங்க இட் இஸ் பவுண்ட் டு பி டெஸ்ட்ராய்ட், அழியறதுக்கு ரெடி ஆயிடும். குழந்தை பிறந்த உடனே டீக் ஆயிடுறதா இல்லையா, இட் இஸ் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் டெத்தா இல்லையா. காயை பறிச்ச உடனே, பழத்தை பறிச்ச உடனே அப்படியே இன்னும் பழுத்து 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 அழுக ஆரம்பிச்சிருதா இல்லையா. பிசிக்கல் மேட்டர், பிசிக்கலா இருக்கிற எல்லா இடத்துலயும் இது நடக்கும். தாட் இஸ் ஆல்சோ பிசிக்கல் மேட்டர். விஞ்ஞானம் அதையும் சொல்லிடுச்சு. என்ன சொல்லிடுது? குவாண்டம் பிசிக்ஸ். குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிங்கிறது இதையும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா என்ன தாட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல, என்ன தாட்டு வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன ஒரு இவர்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு டிஸ்கவரியா மைண்ட் இருக்கு, இமேஜினேட்டிவா இருக்கு, இங்க ஏதாவது விஞ்ஞான உண்மைகளை எப்படி கொண்டு வருது, ஒரு ஞானியனோட மனத்தையும் அவங்களால ஒண்ணும் பண்ண இல்ல. See, even energy is a physical manifestation. It is only see, அதனாலதானே அந்த சயின்டிபிக் ஃபார்முலாவே இருக்கு. E is equal to energy இல்லையா? E is equal to mc square னு சொல்றாரு. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில பாத்தீங்கன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சக்தி இஸ் ஈக்குவல் டு மேட்டர் இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட், வெலாசிட்டி ஆஃப் லைட் ஸ்கொயர். லைட் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு க்ஷணம் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு, 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு லைட். நீங்க நாங்கெல்லாம் லைட் பாடிஸ், அவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு இருக்கிறதுனால நீங்க கணேஷா உட்காந்துட்டு இருக்கீங்க. தாட்ஸும் அந்த ஸ்பீடுக்குள்ள விழுந்துடுச்சு, புரியுதா?
என்ன சொல்றாங்க, தாட் வந்து அதை விட ஸ்பீடுன்றாங்க. ஏன்னா உலகங்களே வச்சிருக்கு. லைட்டாவது வந்து ஒரு பிசிக்கல் மேட்டர், பிசிக்கல் பார்ட்டிகிள். பார்ட்டிகிள் அது வந்து சரி, நம்ம பிரெயின்ல உதிக்கிற இது வந்து எலக்ட்ரான் மாதிரி உதிக்குதுன்றாங்க, பிளாஷஸ். சம நேரத்துல ஒரு உலகமே நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று ஸ்ட்ரக்சர்ல பல உலகங்களை நம்ம பொணஞ்சு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து அந்த ஸ்பீட குறைச்சானா உண்மை எடுக்கணும். ஸ்பீட குறைக்கிறதுக்கு வந்து வேற வழிகள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பொருளாமே பார்த்து இந்த மாதிரி ஒண்ணு இருக்கா, ஏன்னா அப்படியே கான்ஃபிளிக்டிங்கா ஆழ்ந்த ஒரு இடத்துல இல்ல, இட்ஸ்ல கிடையாது. உங்களுக்கு ஒரு தாட் என்ன பண்ணுது, உங்களை இழுத்த வெளில விட்டு போயிடுது. அதுதான் அவர் சொல்றாரு, எனர்ஜி எமிட் பண்ணிட்டு போகுது. இந்த போய் வாங்கி முன்னோன்னு என்ன பண்றீங்க, அதுக்கேற்ற உங்களுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பான பைக்கை வலுவாதிக்கிறீங்க. இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற ஸ்பீட்ல போறீங்க, தூக்குறீங்க, கால்குலேட் பண்றீங்க. அதெல்லாம் கூட எனர்ஜி தான் மூவ்மெண்ட், வண்டி எனர்ஜி மூவ்மெண்ட் தான். அப்புறம் போய் அந்த ஆசையை அடைஞ்ச விடுறது, அந்த எனர்ஜி வந்து அப்படியே தனியுது. ஆனா இந்த விதத்துல எதுவுமே இல்லாம தூக்கத்துல அப்படியே கிடக்குது, அடையப்பட்டதா இருக்கலாம் பொறுமா. இதுல அப்படியே எரிச்சு வச்சு அவரு தனியுது. ஆழ்ந்த உலகத்துல ஆல்ரெடி அடையப்பட்டுட்டீங்க, அடைஞ்சிட்டீங்க, எல்லாத்தையும் அடைந்தாலும் நீங்க சொரூபமே உங்களுக்கு சுகம். நீங்க இந்த தூக்க விழிப்பு நிலையில நாங்க ஜம்ப் பண்ண முடியுமா? அதான் அவங்க என்ன சொல்றாங்க, எது காரணம், எல்லா வித்தியாசத்துக்கும் எல்லா உபத்திரவங்களுக்கும் எது காரணம்? தனித்துவமா எழுந்துக்கிற இந்த அகந்தை தான் மனம், தற்போடம் தான், இதனோட பிரச்சனை தான், ஈகோனோட பிரச்சனை தான். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து அதை வந்து பூரா வந்து இந்த ஈகோயிஸ்டிக் சென்டர்ஸ் எங்க இயங்குதோ பாத்தீங்கன்னா, பாடி மைண்டா எங்க இயங்குது, ஐ, மீ, பை மீ, வித் மீ, ஃபார் மீ, ஆன் மீ, இன் மீ, மைண்ட், இங்கதான் இயங்குது. அந்த சார்ஜ் அட்மாஸ்பியரை சார்ஜை ஏற்ற விடாதீங்க, வெளியில என்ன உள்ள சேர்த்துக்காதீங்க, நீங்களாவும் திங்க் பண்ணாதீங்கன்னு நிறுத்துங்கன்னு சொல்லல. அப்படி ஃபார்ம் ஆகும்போது ஒரு வார்த்தை, இன்னைக்கு வந்து இதை பிடிச்சே ஆகணும், எனக்கு இது கிடைச்சா ஆகணும்னு ஒரு ஜுரம் பிடிச்ச ஒரு எண்ணம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த எனக்கு மேல ஃபுல் பவரையும் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இல்லாம போயிடும், சாதாரணமா போவீங்க, ஓப்பனா போவீங்க, நல்லாவே நடக்கும். ஆன்ம பொருள்ல அடைஞ்சப்பட்ட நிலைங்க, ஃபீலிங் எல்லாம் உற்பத்தி ஆறான நிலை, எல்லாமே அடைஞ்ச நிலை. நீங்க எதுவாக மாறணும், 10 வருஷம் பாடுபட்டு வீட கட்டணும் செஞ்சுருக்கீங்கல்ல, அது ஆல்ரெடி அடையப்பட்ட நிலை அங்க இருக்கு, முடிஞ்ச நிலை அங்க இருக்கு. அந்த சோர்ஸோட நீங்க கனெக்ட் ஆனீங்கன்னா அதுக்கேற்ற இமேஜஸ், அடையப்பட்ட இமேஜஸா உங்க சப்கான்சியஸே மாற்றும். அதாவது மனம் மாறும். மனம் வந்து நெகட்டிவிட்டியே வராது, பியூர் எனர்ஜி வந்து பியூர் அட்டைன்மெண்ட்டுக்கு தான் கொடுத்து சேர்க்கும். நான் சொல்றது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக்ங்க, ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இந்த இகலோகத்துல நீங்க அப்படி வந்து நினைச்சு நடக்குங்க. ஏன்னா சோர்ஸ் தான் நீங்க டிபெண்ட் ஆகுங்க. நீங்க நடுவுல இடைத்தரகர் மாதிரி இருக்கிற மனம் கணம் கூட இல்ல, மனம் தானா மாறும். உங்க அடிப்படை ஆன்ம பொருள் தூய அறிவு அது உணரப்பட்டால் இங்க இந்த பொய் மனம் போய் பெர்ஃபார்மர் மனமா இருக்கும், அடைந்த மனமே அங்க நிற்கும். டைம்ல அது வந்து சேரப்போகுது, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டீங்க, நீங்க தாட்ஸ் எல்லாம் டிபெண்ட் ஆக மாட்டீங்க. ஆமா, மனோபாவம் மாறாமல் உலகத்துல எந்த சேஞ்ச் பண்ணாலும் அது தற்காலிகம், இழந்துருவோம். bound to lose, bound to get lost. மனமே இல்லாம தூய அறிவாவே அதுதான் புத்தர் பண்றாரு, அதுதான் புத்தர் பண்றாரு. அதை வந்து நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ண முடியாது. உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ல மாத்திரம் பண்ணிப்போம், இந்த ஃப்ரெண்ட்ல ரிலாக்ஸா இருக்கும், ஃபேமிலி லைஃப்ல
இது ஆபீஸ் மாதிரி எல்லாம் நீங்க பண்ண முடியாது. இது வந்து கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன். உங்களோட அடிப்படை மனத்தையே வந்து தூய மனமா, சாத்வீக மனமா, ஆன்ம பொருளாவே மாத்துறீங்க. பரம்பொருளுடைய அத்தனை வீரியமும் அத்தனை சக்திகளும் அங்க அப்படியே இருக்கும். ஏன்னா அதுல இருக்கிறது எல்லாமே மங்களமான நிகழ்ச்சிகள், எல்லாம் முடித்து வைக்கப்பட்ட சர்ம மங்கள நிலைகள். என்ன ஆன்ம ஞானம் தான் அனைத்திலையும் உயரியது. மீதி ஞானம்லாம் அதோட கம்பேர் எல்லாம் பண்றதுக்கே ஒண்ணுமே கிடையாதுங்க. இது பேர் மெய் ஞானம்னே பேரு. உண்மையை பற்றிய ஞானம், உண்மையை பற்றிய அறிவு. அதை நோக்கி இங்க அகந்தை போய் கத்துக்கல. பொய்யை வந்து பொய்யும் நேர பாக்குறோம். பொய் வந்து முடிவுக்கு வருது. பொய் முடிவுற்ற இடத்துல வந்து அது வந்து உள்ள இறங்க ஆரம்பிக்குது. நீங்க வந்து மழைக்கு முன்னாடி எதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா கரெக்டா மழை பெஞ்சு அதை பாத்திரத்தை ஃபில்அப் பண்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட வேக்கிங் ஸ்டேட்ல எந்த ஒரு சென்டென்ஸும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா சீரியஸா இந்த கழட்டில போறோம் மாத்திரம் அப்படி இப்படி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிழல் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஷேடோ பாக்ஸிங். கம்பேரிங்கே இருக்கக்கூடாது, கம்பேரிசனே இருக்கக்கூடாது. முடிஞ்சா முடியட்டும், முடியாட்டி போட்டோம், பரவாயில்ல, சோ வாட், முடியாமே இருக்கட்டுமே. ஆனா அங்க இருக்கு எது அட்டைன்டு ஸ்டேட் ஃபுல்லா இருக்கு. எல்லாத்துலயும் வீடு கட்டிட்டு இருக்கீங்க, திடீர்னு மணல் வந்து 3 மாசம் அப்படியே இல்லைன்றான், 3 மாசம் வீடு நிக்குதுன்னு வச்சுங்க. சோ வாட், இங்க எதோட நடக்கும். பட் அங்க எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு டேட் இருக்கு. அந்த டேட்ல அது பூரணமான பில்டிங் நான் பார்த்துட்டு இருக்கேன். புரியுதா? அது வந்து ஃபீலிங்லயே அடுத்த ஃபீலிங் வந்து டிபிடிஸ் ஃபீலிங் கிடையாது, நெகட்டிவ் ஃபீலிங் கிடையாது, ப்ராப்ளம் ஏரியா கிடையாது, பூரண அறிவு சாடுறீங்க. அது எல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்டேட். அதுல வந்து குறையே கிடையாது. அதுதான் பரமாத்மான்றாங்க. அது உருவத்திலையும் பண்றாங்க. இந்தியத்துல என்ன, புத்திசத்துக்கும் இண்டியத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஞானம் தான் வந்து ஃபார்ம்லெஸ், விசாரம் பண்ணிட்டு இருக்குது. அதே ஃபார்முக்குள்ள பண்ணீங்கன்னா பக்தி. சுவாமியா நினைச்சு அத்தனை சக்திகளும் அங்க இருக்கு, அதுதான் பூரண அறிவுன்னு பாத்தீங்கன்னா அது சுவாமி. இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம், ரெண்டுத்தையுமே பண்ணுவோமே. புரியுதா? நம்பிக்கைகளை நல்லா ஊந்தி வளருங்களே. முருகனோ சிவனோ பெருமாளோ யாரா இருந்தா என்ன, எனக்கு என்னுடைய பூரண அறிவா இருக்கிறவர் அவர் அந்த கோயிலே இருக்க. இப்ப போய் நீங்க பாக்குற அந்த கண்கள் வந்து வெறும் கண்களா பாக்குது, உள்ள இருக்கிற அந்த தூய அறிவே வந்து நல்லா அந்த ஃபுல் வீரியத்தோட பாக்குது. இப்ப ஸ்லோகம் சொல்லிச்சுன்னா பழையபடியா சொல்லுவோம். ஒவ்வொரு வார்த்தையும் வெயிட்டோட இருக்கும், சக்தியோட இருக்கும். இன்னும் பர்ஃபெக்டட். அது உங்களையும் சேர்த்து பர்ஃபெக்ஷன் அங்க இருக்கு. நீங்க தவிர்த்து கிடையாது. உங்களுக்கு மொத்தம் அசௌகரியம், உங்களுக்கு மொத்தம் கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய நல்ல நிலைகள் தான் அங்க ஆல்ரெடி இருக்கு. தடையே உங்க மனம் தான். அங்க நம்ம அப்படியே எல்லாத்தையும் கொடுக்கலாம். அதனாலதான் பக்தியாவும் போங்க, வித் ஃபார்ம். தெய்வங்கள் எல்லாம் கும்பிடுங்க, பக்தி. அதுவே நல்லா உள்ள நீங்களே விசாரிச்சுட்டு இருக்கீங்க வச்சுங்க. கோயிலே இல்லாத இடத்துல நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா ஞானமா விசாரம் பண்ணிட்டே இருங்க. இது எதையுமே நான் வந்து சீரியஸே கிடையாது, எதையுமே சீரியஸ் கிடையாது. சீரியஸ்னா உடனே சிரிக்கிறதுன்றது கிடையாது, எதுவுமே இல்லை. நேற்று ராத்திரி ஒண்ணும் இல்லை, ஹாப்பியா இருந்தேன். அதனால இது வந்து சுகத்துக்கு வந்து ஒரு காரணமே தேவை. இது இல்லாம போச்சுன்னு சுகம். அந்த இல்லாம போறது கூட ஒரு கம்பல்ஷன் கிடையாது, இருந்தா இருக்கட்டும். நீங்க இது வந்து எனக்கு தெரியவே தெரியாதுங்க, இல்லாட்டி எனக்கு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் தான் இருந்தா என்ன, ஒரு 5 கோடி ரூபாய் ஒரு பெரிய டைமண்ட் நீங்க வச்சிருந்தா என்ன, அது கூட இப்படி இப்படி போட்டு பார்த்துட்டு என்ன என்ன கல்ல வச்சிருக்கீங்க போட்டுக்க அப்படின்னு. கரெக்டா? அந்த மாதிரி இந்த மனத்துக்கு நம்ம இறந்தவர்களா மாறிடும். தனித்த லேபிள் பண்ற அனைத்து உணர்ச்சிகளுக்கும் இருந்தவர்களா மாறிடும். முழுமையான அதுக்குள்ள எல்லா மங்களமான நிகழ்வுகள் அத்தனையும் இருக்கு. அதனால அது கூட வந்து நீங்க வேண்ட மாட்டீங்க, இருக்கே நீங்க என்ன வேணும்.
உங்க அப்பா ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுட்டாரு, அந்த சொத்து உங்களுக்கு தானே வரப்போகுது. அந்த மாதிரி உங்களுடைய ஒரிஜினல் நேச்சர் அதுதானே. நீங்க என்ன வேண்டாம் அதை மனத்தை யூஸ் பண்ண போறீங்க, திருப்பி பிச்சை ஏன் எடுக்கணும்? புரியுதா? சோ நம்ம சகல சிதியே மங்களமான சிதி. ஞானமா பார்த்தாலும் சரி, ஒரு மூர்த்தி மூலமா, ஒரு கோவில் மூலமா, ஒரு தெய்வம் மூலமா அதை வணங்கி அதை அந்த பொருளா பார்த்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே நிலைக்கு கொண்டு போய் சொல்லும். இதுதான் ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானத்துல உடனே எல்லாத்தையும் திறந்துட்டு குடும்பத்தை தந்துட்டு எதுவுமே வேணாம், எதுவுமே இது மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் இது மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. வேணும் வேணான்ற ஏரியாலையும் நம்ம இருக்க மாட்டோம். பொருளுக்கும் ஆன்ம ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது பொருள், உடம்பு, மனசு எல்லாமே ஆன்ம ஞானத்துக்கு வெளியில சம்பந்தமே இல்லாத இது. புரியுதா? அதாவது தண்ணீர் நெருப்பு மாதிரி சம்பந்தமே இல்லை ரெண்டுத்துக்கும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா ஆன்ம ஞானம் வரும். தினம் காத்தால எழுந்து 3 வேளை படிச்சாதான் ஆன்ம ஞானம் வரும். அப்படி இருந்தாதான் வரும், இப்படி இருந்தாதான் வரும், இந்த புத்தகங்களை படிச்சாதான் வரும். எதுவுமே கிடையாது. சதா நீங்க உற்பத்தி ஆகிற ஸ்தலமான ஃபீலிங் உற்பத்தி ஆகிற ஸ்தலத்துல அந்த ஃபீலிங் எல்லாம் முடிக்கப்பட்டதா, சந்தோஷமா, பவித்திரமா, மங்களமா, நிறைவேறிய ஸ்தலமா அங்க இருக்குன்ற பரிபூர்ண நம்பிக்கையோட அதுலதான் நான் நேற்று ராத்திரி தூங்கிட்டு இருந்தேன். சர்வ சௌக்கியமா எல்லா ஜீவர்களும் அதுலதான் இருக்காங்க. அதுதான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். அந்த ஆனந்தம் ரொம்ப முக்கியமான ஆனந்தம். அந்த சுகம் தான் வரும். இந்த விழிப்பு நிலையில என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவோம். எப்படி சுகம் பெறுவோம்னா இந்த வீரியம் கொண்ட, வேகம் கொண்ட, இரட்டைகளாக, எதிர்மறைகளாக இருக்கிற அனைத்து உணர்ச்சிகளும் இந்த சைடு போக மாட்டோம், அந்த சைடு போக மாட்டோம். இந்த சைடு போறதும் ஆளு, இந்த சைடுனாலையும் ஆள் உருவாராம். 2 மேலதான் ஆள் நடுவில் நிக்கிறான். இது இல்லாம போச்சு, இதுவும் இல்லாம போச்சுன்னா யாரே இருக்க மாட்டான். வேணும்ன்றதும் இல்லை, வேண்டாம்ன்றதும் இல்லை. இப்ப ஆளும் இல்லை, இதை சார்ந்த ஆளும் இருக்க முடியாது. இரட்டைகள்னாலதான் வருது. எனக்கு கஷ்டமே வேணாம்னு சொல்லும் பொழுது ஆள் வந்துடுறான். சுகம்தான் வேணும்னு சொல்லும் போது ஆள் வந்துடுறான். இதுகளெல்லாம் உருவாருது. கஷ்டம் சுகமா பதிஞ்சு இருக்கிற அந்த மனத்தையே முன்னாட்டுக்கு நானும் இருக்கேன் அப்படின்னு முதல்ல சொல்றோம். அப்புறம் கொஞ்ச நாள் அது இல்லாம போகும். நீங்க முத்திரம் இருப்பீங்க, சொரூப முத்திரம் இருக்கும். ஜாலியா எல்லாம் பண்ணுவோம், அதே வேலையே பண்ணிட்டு இருப்போம். ஆமா, நீங்க சொன்ன பாயிண்ட்டும் அதுவும் டேலி ஆகுது இல்லையா? சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். ஆமா, பியாண்ட் தி டுவாலிட்டி இல்ல. ஆமா. சோ பேதம் இல்லாம பிளஸ் அண்ட் மைனஸ் ஈவனா பாக்குறது, அதுக்கு மேல இருக்க பிளேன்ல இருந்து வியூ பண்றது, அந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையை நான் தேர்ந்தெடுக்கல. சொல்ல வருது என்னன்னா, ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லியிருக்காரு, சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். அதாவது கணித்தல்கள் இல்லாத, தேர்ந்தெடுத்தல்கள் இல்லாத வெறும் அறிவே நான். இப்ப போய் ஸ்கூல்ல குழந்தைய சேர்க்கிறோம். அதுக்கு ஏதோ முதல் நாள் கத்துக் கொடுக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் டே வந்துருக்கு. இந்த மாதிரி டீச்சர் இது எழுதிட்டே இருக்க சொல்றாங்க, கை வலிக்குது அப்படின்னு சொல்லி. இத நீங்க எப்படி எடுப்பீங்க? அதுக்கு அந்த கான்செப்ட் பண்ணிருச்சு. கை வலிக்குது, இல்லாட்டி டீச்சரை பிடிக்கல, ஏதோ ஒண்ணு பயம், ஏதோ ஒண்ணு. அதனுடைய பிரஜைக்குள்ள அந்த உணர்ச்சி, பய உணர்ச்சி, வெறுப்பு உணர்ச்சி, பிடிக்காத உணர்ச்சி, எழுதுறதே பிடிக்கல, ஸ்கூல்லே பிடிக்கல, இதை நீங்க எப்படி எடுக்கணும்? சூழ்நிலையே அப்படிதான் வருது எல்லாருக்கும். புரியுதா? நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிப்பீங்க, வழக்கமா 8-10 பஸ் வருதுன்னு வெயிட் பண்ணுவீங்க. 8-10 பஸ் கேன்சல் பண்ணிருப்பான். நீங்க வெயிட் பண்ணுவீங்க, அங்க ஆறுகளையே கேன்சல் பண்ணிட்டான். நீங்க நடுவில் நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க சம்பவங்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்க உணர்ச்சிகளும் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு வரல. அதுல சாய்ஸ் வச்சுக்கிறதுக்கு, சாய்ஸ் சூஸ் பண்றதுக்கு ஆளே இல்லை. சம்பவங்களை நீங்கள் உருவாகுகிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி ரெடியா இருக்கு.
இவர் உங்க அப்பா, உங்க அம்மா, இந்த வீடு, பணக்கார பங்களா, ஏழை குடிசை அப்படின்னு ஆல்ரெடி ரெடியா இருக்கு. நீங்க வந்து உங்க உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா உணர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வந்து அதுக்கப்புறம் தான் அதுல வந்து வித்தியாசங்கள் எல்லாம் வருது. இப்ப எது முதல்ல இருக்குது? சம்பவங்கள் முதல்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஆல்ரெடி விதிக்கப்பட்டு முடிக்கப்பட்டு நடந்துட்டு இருக்கா இல்லையா? இது கரெக்டா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க படத்துக்கு 40 நிமிஷம் வெளியே நுழைஞ்சிருக்கீங்க. 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. எவன் ஹீரோ எவன் ஹீரோ, நீங்க வந்து வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கீங்க வச்சுங்க, இங்கிலீஷ் படம்னு வச்சுங்க. எவன் ஹீரோவே பார்த்து பழக்கப்படலன்னா எவன் ஹீரோ எவன் வில்லனும் தெரியாது, ஏன் சண்டை போடுறாங்கன்னு தெரியாது. 1 லட்சம் கேள்வி வந்து நிற்கும். சார் என்ன சார் போகுது, என்ன சார் போகுதுன்னு அவனையும் பார்க்க தொந்தரவு பண்ணீங்க. புரியுதா? இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. நம்ம இன்னும் நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கா முடியும், மாற்றி அமைக்கக்கூடியதுன்னு. சம்பவத்துல நீங்க நட்ட நடுவே வந்திருக்கீங்க. அங்கே உருண்டு ஓடிட்டு இருக்கு. நாளும் கிழமையும் நிமிஷங்களும் கணங்களும் ஓடிட்டு இருக்கு. அந்த ஃபேமிலியில உங்களுக்கு முழு தாத்தான ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டாரு. இப்ப இருக்கிற ஒரு தாத்தா தான் இருக்காரு. உங்களுக்கு 3-4 வயசு கொஞ்சம் வருது. உங்க ஞாபகங்களே என்ன ஒரு 3 வயசுக்கு முன்னாடியே இருக்கவே இருக்காது. இப்போ 4 வயசுக்கு முன்னாடி கூட இருக்காது. இது வேகா இருக்கும். அந்த இடத்தையே மாதிரி சேட்டையே மாதிரி விட்டீங்கன்னா அடியோட இருக்காது. நீ பிறந்தது என்ன தெரியுமா, ஆந்திராலன்னு வாங்க இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஆந்திரா மேல இப்போ ஒண்ணுமே தெரியாது. புரியுதா? இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதனை ஆட்டி படிச்சிட்டு இருக்கு. அதனை என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா சாய்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு. சாய்ஸே இல்லை இங்க, சாய்ஸே இல்லை. ஒன்னுத்துக்கும் சாய்ஸ் கிடையாது. எந்த உணர்ச்சிக்கும் சாய்ஸ் கிடையாது. ஃபேமிலிக்கு சாய்ஸ் கிடையாது. பிறப்புக்கு சாய்ஸ் கிடையாது. எந்த இடத்துல தண்ணி குடிக்கணும்ன்றதுக்கு சாய்ஸ் கிடையாது. நல்ல ஸ்கூல் கிடைக்கணுமா கிடைக்க கூடாதா, ஒரே வியாதியும் நோயும் ஜுரமும் வயாம வந்து 10 வயசு வரைக்கும் அமளி பண்ணுமா, சாய்ஸே கிடையாது. எதுக்கும் சாய்ஸ் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் நம்மளுக்கு நடந்ததுக்கு அத்தனை ஃபேக்டர்ஸ் வேலை பண்ணி. புரியுதா? மொத்தம் இந்த சமூகத்தில் இருக்கிற அனைத்து பேர்கள்ல இருந்து, உங்களுடைய திறன்கள்ல இருந்து, தெய்வத்தினுடைய அந்த சங்கல்பத்துல இருந்து இது எனக்கு நடக்கட்டும். இவன் வந்து போன தடவை என்னவோ பண்ணிருக்கான், நல்லது பண்ணிருக்கான், இவன் கையில இந்த பணம் போய் சேரட்டும், எனக்கு இந்த ஜாப்ல வந்து நல்ல சுகமா இந்த ஏசி ரூம்ல லைஃப் லாங் இந்த அளவுக்கு நல்ல ஜாபோட இப்படி வாழட்டும், இந்த இடத்துல நல்ல ஆகாரம் சாப்பிட்டோம், இந்த இடத்துல நல்ல ஜலம் குடிக்கட்டும் அப்படின்னு எல்லாமே தேவதைகளா இங்க வேலை பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த திருமூலர் சொன்னதேதான் அவர் சொல்றாரு ஜெய கிருஷ்ணமூர்த்தி. கள்ள புலனைந்தும் தாயா மணி விளக்குன்றார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராதுக்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காயா மணி விளக்கே தெள்ள தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். கள்ள புலனைந்தும் காயா மணி விளக்குன்றார். அதாவது என்ன டேட்டா வருதுன்னு முக்கியம் இல்ல, யூ பிகம் சாய்ஸ்லெஸ். புரியுதா? யூ டோன்ட் சூஸ் இட். நீ தேர்ந்தெடுக்காத. புரியுதா? நீ வந்து எதிர்பார்த்துட்டே போகாத, க்ளோஸ் பண்ணிட்டு போகாத, எதிர்பார்த்தல் எல்லாம் போகாத, நீ எதுவுமே பண்ணாத, இயங்காத, உன் சென்டர் இயங்காம சம்பவங்கள்ல நிகழ்ச்சிகள்ல இருக்கட்டும். இங்க புரியுதா? பி பிரசன்ட். நம்பிக்கையாவும் போகாத, அவநம்பிக்கையாவும் போகாத. ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். நான் டயபெட்டிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி. அப்போ வந்து ஐ ஹேவ் அ ஸ்வீட் இன் ஃப்ரண்ட். நான் ஒரு டூயல் மோட்டிவ் கான்ஃபிளிக்ட் வருது. நான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் போகுது. இன்னொரு தாட் வந்து டாக்டர் சொல்லியிருக்காது எடுக்காத அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். சரி. இப்போ 2 தாட் இருக்கு, எடுன்னு ஒண்ணு எடுக்காதன்னு. ஃபைனலா நேச்சுரலா நான் எங்க வீக்கா இருக்கணும் எடு அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ல நான் வந்து ஒரு சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் நான் போடுறேன்னா, இது ஒரு அப்ராப்ரியேட்டா இந்த எக்ஸாம்பிள் எனக்கு தெரியல. இல்ல, இது பாசிபிளா? எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்கு. அதாவது வந்து
நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க வந்து டயபெட்டிக், இது வந்து விஞ்ஞானம் வந்து உங்களுக்கு சொல்லி உங்களை பிராண்ட் பண்ணி டயபெட்டிக்னு குத்திருச்சு. வியாதிகாரன், சக்கரை வியாதிகாரன் குத்திருச்சு. இதனால உங்களுக்குள்ள என்ன உணர்ச்சி எழுந்திருக்கு? பய உணர்ச்சி. இதை சாப்பிட்டா வந்து இது 500 போய் தொடும், 400 போய் தொடும். 400 போய் தொட்டோம்னா அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் போய் சக்கரை தேங்கி நின்று நம்ம வந்து வந்து நம்ம வந்து நான் 90 வயசு எடுக்க போறேன்னா ஒரு 5 மாசம் முன்னாடி சேர்த்து போயிடுவேன் இந்த சுகர்னால அப்படின்னு ஏதோ ஒரு பய உணர்ச்சி தானே. இது ஒரு உணர்ச்சி. இதை நீங்க என்டர்டெயின் பண்ணிட்டீங்க, சாய்ஸ்ஃபுல்லா என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. புரியுதா? In the past, see, when the doctor diagnosed him, when he saw that he is suffering from diabetes, he has given this இது சக்கரை சாப்பிடாங்க. இப்ப வந்து அது ஆல்ரெடி பயஸ்ட் போயிடுச்சு. புரியுதா? சூஸ் பண்ணிட்டீங்க, அதுதான் மாறிட்டீங்க. சரி, இது வந்து ஒரு ஸ்டேட். இன்னொன்னு வந்து ஆசை. இந்த சைடு ஸ்வீட் தான் பிடிக்கும். ரெண்டுமே ரெண்டு, அதாவது கான்ஃபிளிக்ட் எங்க வரும்? சாய்ஸஸ்ல தான் கான்ஃபிளிக்ட் வரும். கரெக்டா? சச்சரவு எங்க வரும்? பிரச்சனை எங்க வரும்? புடவை கடையில பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான், அந்த பக்கத்துல இருக்கிற லேடி வச்சிருக்கிற புடவையே பார்த்துருப்பான். அம்மா இங்க பாருங்கம்மா, அவங்க வச்சுட்டு போறாங்களா இல்லாட்டி ரிசர்வ் பண்ணிட்டு போயிட்டு போறாங்களே பயந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படியே ஏதோ யாருக்கிட்ட முடியும். புரியுதா? சாய்ஸ் தானே. இதை பார்த்துட்டே இருக்கும்போது நோ சாய்ஸ் வந்துருச்சு. அதை பெட்டர்னு பிராண்ட் பண்ணுது. சாய்ஸ்ல சாதாரண ரொம்ப டீப் மீனிங். இந்த பெட்டர் கம்பேரிசனே இங்க இருக்கு. நான் நுழையும் போது ரொம்ப படம் வாங்கிட்டேன், விஷயமே கிடையாது. அவ்வளவு ஃபைனா தெளிவா இருக்கும். அங்க வந்து நிறைய மல்டிபிள் சாய்ஸஸோட கிடையவே கிடையாது. ஓஹோ, இந்த கலர் கூட வாங்க சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி இந்த கலர் வந்து கொடுங்க, அவ்வளவுதான். அந்த சைட வந்து அந்த பாக்குற மைண்ட், ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ற மைண்ட், அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. புரியுதா? இங்க சுகரே அங்க வந்து ஸ்வீட்டே தெரியாது, நீங்க விட்டுட்டு அப்புறம் கேக்குறீங்க. புரியுதா? புத்தர் எக்ஸாம்பிளா சொன்னீங்க இல்லையா? புத்தர் தானே வெளியே வச்சுப்பாரு. ஆமா, நான் இதை அப்ளை பண்ணி பாக்குறேன். அப்ப வந்து ரவின்னு ஒருத்தன், ஆமா, he is diagnosed as diabetic. அப்ப வந்து அவனுக்கு 2 கான்ஃபிளிக்ட் இருக்கு. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இவ்வளவு வந்து மென்டல் ப்ராசஸே இங்க இருக்காது. இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் லெஸ்ஸா இந்த க்ஷணத்துல அப்சல்யூட்டா எனக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுல கூட வந்து நீங்க வந்து அந்த இதுல வந்து சாய்ஸ்ஃபுல் அவேர்னஸ்னா யார் வந்து அந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸா இருக்கிறவர், அதுதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த அவேர்னஸ் கூட முக்கியம் இல்ல, நான் சாய்ஸ்லெஸ்ஸா இருக்கேன்னா அதுதான் முக்கியம். எனக்கு டயபெட்டிக் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Even in that, you think about a sweet. There is duality. If something is sweet and something should be salty or something. Okay. So when you desire something, you should be in a desire that duality itself. Don't think it's salty. நிறைய ஸ்டெப்ஸ் முன்னாடியே இருக்கணும். அதாவது சூசர் கிட்ட தாங்க நீங்க இந்த யாரு தேர்ந்தெடுக்கிறவன் இல்ல, அவன் கிட்ட தாங்க எல்லா கவனமும் இருக்கும். அவன் மேலதான் நம்ம பதிப்போம். இப்ப வந்து டயபெட்டிக் பிராண்டாடுங்க, உங்களுக்கு கண்ணே போகாதுங்க, அவ்வளவுதான். சுகர் இருக்கிற செக்ஷனுக்கு கண்ணே போகாது, ஸ்வீட் இருக்கிற செக்ஷனுக்கு கண்ணே போகாது, முடிஞ்சு போச்சு. அந்த உலகமே இல்லை இப்ப உங்களுக்கு. அது பறிக்கப்பட்டாலும் அதை ஒத்துப்பீங்க. புரியுதா? உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட டிசைர் எதுவுமே இருக்காது. அதாவது அந்த என்டிட்டி தான் முக்கியம், அந்த இண்டிவிஜுவல் தான் முக்கியம். இந்த வந்து சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்றது வந்து ஒரு மெத்தட் கிடையாது, சூசர் இல்லாம இருக்கிறது. ஏன்னா உண்மையா நிகழ்ச்சிகள் வந்து
நீங்க தேர்ந்தெடுக்கல, நீங்க அதுல வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவன் கிட்டதான் வந்து நியூட்ரலிட்டியை செட் பண்ணணும். அவன் வந்து கண்ணை வந்து ரெண்டு டியூவலா வச்சுக்கவே முடியாது, டியூவல்ல சிங்கிள் கூட வச்சுக்க முடியாது. அதான் என்ன சொல்லுவாங்க, நதி ஓடுற நதியில நீங்க கால் அது போகும்போதே தண்ணி போயிடுச்சு, அந்த தண்ணி அங்க இல்ல. உங்ககிட்ட இருக்கிறது காட்டாடு மாதிரி ஒரு மைண்ட் ஓட்டம், மன ஓட்டம், பல உணர்ச்சிகள் ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து நீங்க இறங்குறவர் கூட கிடையாது. புரியுதா? நீங்க அங்க இல்லவே இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பிராக்டிகல் சொல்றேன். பிராக்டிகல்ல வந்து உங்ககிட்ட இருக்கிற சூசரை தான் பார்க்கணும். நீங்க போறீங்க, பஸ்ல ஏறுறீங்க, அந்த சைடு 20 பேர் இருக்காங்க, இந்த சைடு 20 பேர் இருக்காங்க, 40 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க எதிர்க்க கிட்டத்தட்ட ஒரு 15 சீட்டு ஃப்ரீயா இருக்கு. டப்பு டப்புன்னு 10 இடத்துல மையா விட முடியும். நீங்க நீங்க ஒரு செகண்ட் வந்து அந்த ஸ்பான்டேனிட்டியை மிஸ் பண்ணீங்கன்னா அந்த இடம் கூட போயிடும், ஒரு சீட்டு கூட போயிடும். நீங்க எதிர்க்க இமீடியட்டா இருந்த சீட்டை கூட மிஸ் பண்ணிடுவீங்க. கரெக்டா? இங்க அப்படி வந்து மனத்துல வர எண்ணங்கள் கூட ஒன்னே ஒண்ணு கேக்குறேங்க, ஒரு க்ஷணத்துல ஒரே ஒரு எண்ணம் இருக்குமா, நிறைய எண்ணம் இருக்கா? சாய்ஸ் இருக்கா? முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஈகோ என்ன பண்ணுதுன்னா சாய்ஸ் இருக்கா மாதிரி இங்க கட்டிக்குது. பொருள்கள் வாங்குறது எல்லாம் இதெல்லாம் பண்ணலாங்க. உலகத்து வழக்கத்துல வந்து இந்த கடையை விட அந்த கடையில எக்கானமியா இருக்கு, அந்த கடையில இன்னும் கலர் நிறைய இருக்கு, இன்னும் வெரைட்டி, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க உங்களுடைய கவனம் இருக்கு பாத்தீங்களா, கவனம் வந்து ஒரு புள்ளியில ஒரு க்ஷணத்துல அதுலதான் இருக்க முடியும். இதுதான் சத்தியம். ரியாலிட்டியில உங்களுக்கு வந்து இங்க வில்லே கிடையாது தேர்ந்தெடுக்கிறது, நீங்க ஒரு ஆளே கிடையாது. உங்க கவனம் அந்த சத்தத்து மேல அந்த க்ஷணத்துல பதிஞ்சது, அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கு காதுல விழுந்தது. இந்த பாரத யுத்தத்துல பாத்தீங்கன்னா துரோணரை அடிக்கிறதுக்கு அழுவணி ஆட்டம்லாம் ஆடுவார் அவர். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, பெரிய ஆளு எப்படியோ போகணும், மொத்தத்துல பாரத்தை கம்மி பண்ணு, நிறைய பேரை ஒழி. என்ன பண்ணுவாரு, அவர் கிளீனா அவர் பையன் பேரை வச்ச ஒரு யானை இருக்கு, பொய் சொல்லாத தர்மரை வச்சு அதை சொல்ல வைப்பாரு. அஸ்வத்தாமக அத்தக குஞ்சரகன்னு, குஞ்சரகன்னா இது யானை. அஸ்வத்தாமன்ற யானையே இவன் கொண்டுட்டான் அப்படின்னு இவர் வாயில சொல்ல வைப்பாரு. அந்த யானைன்ற சத்தத்தை கூட கொஞ்சம் கம்மியா சொல்லுவேன்னு சொல்லுவாரு. இவர் பகவான்றதுனால அவர் என்ன பண்ண அந்த மரியாதை கம்மியாவே சொல்லுவார். அவரு மறைக்கிறார் அவர், ஆனா உண்மைதான் அது. ஆனா அந்த சத்தத்தை மாத்திரம் கம்மியா சொல்றாரு. அந்த சத்தம் போய் அவரை தாக்குது. புரியுதா? பையன் போயிட்டானா அப்படின்னு ஒரு செகண்ட் நிக்கிறார், பையன் அடிச்சு போகணும், உறவாட அடிச்சு. இந்த சாய்ஸே கிடையாது. உங்க ஏன் அந்த மாதிரி கவனம் போகணும் சொல்லுங்க, உங்களை ஏன் கான்ஃபிளிக்டா இருக்கணும் சொல்லுங்க. அது ஆசையே வச்சு, ஸ்வீட்டுக்கு ஆசையே வச்சு, அப்புறம் வந்து ஒரு சைடு டயபெட்டிக்னு டாக்டர் கிட்ட சொல்லி இதற்கு அற்புதமான உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டையும் வச்சு உங்களை ஏன் இப்படி ஒரு பெரிய போராட்டம், மன போராட்டத்துல உங்களை ஏன் திட்டப்படுத்தும். இது எக்ஸிஸ்டன்ஸ் உங்களை பண்ணி என்ன பண்ண போச்சு? நீங்க உண்டாக்கிக்கிட்டீங்க. ஆனா உண்டாக்கிட்டு இருக்காரு நிறைய பேர் இந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு அந்த டிசைர் இருக்காரு. இந்த டிசைரை நான் உண்டாக்கிட்டேன். சோ ஆமா, அவரோட ஒரு டயபெட்டிக்ஸ், அந்த ஸ்வீட்டோட ஆங்கர் வந்து என்னோட ப்ரோக்ராமிங், என்னோட பேட்டர்ன். ஆமா, சோ ஃபார் உங்களுக்கு பிடிக்கும். இது வரைக்கும் நான் வந்து கோர் ஆங்கர் ஸ்வீட். ஆமா ஆமா, அதே மத்தவனுக்கு அந்த ஸ்வீட் பிடிக்காது. சோ பிராக்டிகலா பார்த்தா இது நானே உண்டாக்கிட்டேன். சோ டியூவாலிட்டியை என்டர்டெயின் பண்ணது யாரு? நீங்க. சோ கான்ஃபிளிக்ட் காரணம் யாரு? சச்சரவுக்கு காரணம் யாரு? நீங்க. ஆனா உண்மையில இருக்கிற ஸ்டேட் இது, உண்மையில ஸ்டேட் இருக்கிறது இது வந்து தனியா வந்தது. இந்த பழக்கங்களை தனியா ஸ்வீட் பிடிச்சு சாப்பிட்டு ஸ்வீட் தான் உனக்கு பிடிக்கும், முதல்ல எடுத்து வச்சிருன்னு சொல்லி இப்படி உருவாக்கினதும் நீங்க சாய்ஸ் இருக்கா மாதிரி உருவாங்கிட்டீங்க. அப்பவும் வந்து இதுவா இல்ல, சாதாரணமா சீரியஸா இல்லாம என்ன சாப்பிடுவோம் இருக்கும். ஏன் வந்து அப்படியே லைட்டா இருக்காங்க ஞானிகள்?
கிடைச்சா சாப்பிடுறது. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி இருக்கணுமா, பிச்சைக்காரனுடைய மனம் நல்லா இருக்கணும். நல்ல சாப்பாடு விழலாம், சாப்பாடே விழாம இருக்கலாம், இல்லாட்டி அழுகின முட்டை விழலாம், அழுகின உருளைக்கிழங்கு விழலாம், என்ன வேணா விழலாம். பெக்கர்ஸ் cannot be choosers. கரெக்டா? பிச்சைக்காரன் அவன் இஷ்டத்துக்கு டிமாண்ட் பண்ண முடியாது. நம்ம போட்டதை வாங்கிக்கணும். நம்ம போட்டதை வாங்கிக்கணும், திருப்பி எடுத்து விடுவாங்க நிறைய பேர். புரியுதா? வேணாமா கொடுத்துட்டு போ, இந்த ஒரு ரூபா கொடுத்து அப்படின்னு அது கூட வாங்கிட்டு. புரியுதா? பெக்கர்ஸ் cannot be choosers. அந்த மாதிரி மனோபாவம் இருக்கிறாங்க. என்னன்னா இங்க வந்து என்ன அன்ஃபோல்டா இருக்கோ, பொருள்கள்ல எனக்கு கிடைக்கட்டும் கிடைக்காம போட்டோம், நிலைகள்ல எனக்கு கிடைக்கட்டும் கிடைக்காம போட்டோம், ஆரோக்கியத்துல கிடைக்கட்டும் கிடைக்காம போட்டோம், எப்படி என்ன வந்து இங்க எல்லாம் தானா நடக்குது. நீங்க நடுவுல வந்திருக்கீங்க, படம் நடுவுல வந்துட்டீங்க. உடனே அபகரிக்க பார்த்தது ஈகோ, கிரீடியா அபகரிக்க பார்த்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குது. சார் 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 அப்படியே வீட்டை சொல்லுங்க சார், ப்ரொஜெக்டரை படம் பூரா முதல்ல சொல்லுங்க சார், முதல்ல ஆரம்பிங்க சார் நீங்க கேட்கிற மாதிரி. புரியுதா? ப்ரொஜெக்டர் நிறுத்து, முதல்ல படத்தை போட சொல்லுங்க சார் அப்படின்னு 2000 பேர் பார்த்துட்டு இருக்கான். 3/4 மணி நேரம் படம் ஓடிடுச்சு. புரியுதா? இதுதான் வந்து சூசர்ஸ் மனப்பான்மை. நீங்க சூசியா இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, யூ ஹேவ் டு பி வயலண்ட், யூ ஹேவ் டு பி அட்ரோஷியஸ், யூ ஹேவ் டு பி பயஸ்ட். புரியுதா? உங்களுக்கு மயங்கி கிடக்கணும். கரெக்டா? அப்பதான் நீங்க என்னால ஏத்துக்க முடியாது, என்னால சர்ஜரி ஏத்துக்க முடியாதுன்னா சண்டை போடுவீங்க. புரியுதா? என்னால ஸ்வீட் சாப்பிடாம இருக்க முடியாது டாக்டர், நீங்க டயபெட்டிக்ஸ் சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் டாக்டர், பேச முடியுமா? அங்கெல்லாம் கூட வருது இல்ல இது. எங்க வரல சொல்லுங்க? சூசிங் மென்டாலிட்டி எல்லா இடத்தையும் இருக்குல்ல. அப்படின்னா சூசிங் ஒரு பிளஷர் ஃபிட்டா ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? நீங்க ஜாலியே கிடையாது, ஜாலியும் கிடையாது, கம்பல்ஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் உங்களுடைய மனநிலையுமே நீங்களா கெடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. மனத்தையே சீரியஸா எடுத்துக்காம அதை தொட்டுக்க கூடாது, அது மூலமா இயங்கக்கூடாது, அதை லேபிள் பண்ணக்கூடாது, அதை நம்மளுடைய கேரக்டரா மாற்றக்கூடாது, இப்படின்னு எல்லாம் தெரியாம தெரிஞ்சது ஒண்ணே மனம்தான், அதுல ஃபுல் வேகத்துல போயிட்டீங்க. அதனாலதான் சூசரா இருக்கீங்க. உண்மையா இல்லையா? திஸ் இஸ் அப்சல்யூட் பேட் ஃபேக்ட். இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால எப்ப பாரு ரியாலிட்டிஸ், சின்ன விஷயங்களே பெரிய விஷயங்கள் வரைக்கும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அவர்கிட்ட பேசலாமா அவர்கிட்ட பேசலாம், பேசினா தப்பா பேசாட்டி தப்பா, எவ்வளவு பழக்கம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சாய்ஸ் தானே. களங்கம் இல்லாம இருக்க தெரியுதா? புத்தி களங்கப்பட்டு போச்சுன்னு அர்த்தம். சாய்ஸ் மேல என்ன களங்கம் தானே. பக்கத்து கவுண்டர்ல இருக்கிறவ அந்த புடவையை எடுத்துட்டா நீ நொந்து போய் வருவேன். புடவை கடைக்கு போன மகிழ்ச்சியே போயிடும். என்னதான் வாங்கிட்டு வந்தாலும் அது ஒரு செகண்டரி புடவையா ஆயிடும். இல்லைங்க எடுக்க மாட்டான்னு நினைச்சேங்க, ரிசர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியே அவர்கிட்ட கெஞ்சி பார்த்தாங்க, ஒரு வாரம் கழிச்சு வர சொல்றாரு. ஆனா எனக்கு நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் கடைக்கு போவாங்க, மாயமாமினை தவிர எனக்கு திருப்தி இல்லைன்னு வாங்க. சாய்ஸ் மேல வந்து சாய்ஸ் இல்லைன்றது வந்து உண்மை. மனமே சாய்ஸ் மேல உருவானது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிக் அண்ட் சூஸ் தான் அதனுடைய தன்மை. புரியுதா? தேர்ந்தெடுத்தல் தான். பிடிச்சது பிடிக்காததுக்குள்ளதான் உருவாத விதமே. ஆமா, அதுல உருவாது மனம் ஒன்றும் இல்ல, மனம் கொண்ட ஆள்ல தான பிரச்சனை. மனத்துல கூட பிரச்சனை இல்லைங்க. நம்ம மனம்னு ஒண்ணுமே கிடையாது, ஆளுனாலதான் மனம். பிடிக்கிறது பிடிக்கல, ஆதாயம் விரயம், லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், இதனாலதான் ஆளு, இதுலதான் ஆள் நிக்கிறான். அதனாலதான் எதை பத்தி ஒப்பீனியன் இருக்க கூடாது. ஏறோம், சீட்டு கிடைச்சா ஓகே, சீட்டு கிடைக்கலன்னாலும் வந்து ஓகே. ட்ரூ ஸ்டேட்டுக்கு போறீங்க, அப்சல்யூட் ஸ்டேட். அந்த மனத்தை உருவாக்காம, அந்த மனத்துல மாட்டிக்கிட்ட ஒரு சென்டரை உருவாக்காம அப்படியே ஃப்ளோட் பண்றீங்க. இவங்கதான் நேக் ஆஃப் லிவிங். இதுதான் இதுதான் ஆன்மீகம். இத வந்து இந்த மாதிரியான மனமே அற்ற சர்வ மங்களமா இருக்கிற ஒரு அலைவான உணர்வு கடல் தான் வந்து அந்த இது பரம்பொருள் ஸ்திதி, கடவுளுடைய நிலை. இந்த மனம்னு ஒரு சைடு எடுக்கிற எதுவுமே கிடையாது, ஆளே கிடையாது. ஆனா ஆட்கள் அத்தனையும் அங்க உருவாகுது. கிரியேஷனே அங்கதான் நிக்குது.
பஞ்சபூதங்கள் மேட்டர் அத்தனை அதில் தான் நிக்குது. எல்லாமே அணுக்களுடைய கூட்டம் தானேங்க. மேட்டர்ன்றது என்ன? அதுதானே, நம்மளும் அதுதானே, வேற என்ன இருக்கு? சோ நேரடியா உணர்வு வந்து அறிவு பொருளை நேர அதுல போய் அடைக்கலம் நடக்குது. சதா அதுலயே இது. அதுல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இருக்குன்ற ஒரு சத்தியமான நம்பிக்கையோட துதி, அத கடவுளா துதி. எப்படியோ பண்ணுப்பா அது ஒண்ணுதான் இருக்கு. அத நீ அதுக்கு அத அந்த மாதிரி ஒரு கன்விக்ஷனோட நம்பிக்கையோட நீ இறங்கிட்டனால இதெல்லாம் என்ன அடங்கா இருக்கு. பொய்கள்லாம் இல்ல, அப்படியே தனியா அங்கதான் இது சாந்த நிலை உருவாகும். சாந்தத்துல தெளிவு வரும், தெளிவுல வந்து ஆற்றல் வரும். இங்கேயே சமாளிக்கலாம், அங்கேயே சமாளிக்கலாம். இது கத்து கொடுத்து சமாளிக்கிறது இல்ல, நம்மளுடைய யதார்த்த சிறிய அதுதான். சரியா?